ஹே ஆல், வெல்கம் டு மூன் அகாடமி. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து செப்டம்பர் மாதம் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கிளாஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோம்னா, ப்ரீவியஸ் இயர் லாஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம கேட்ட கொஷின்ஸ் ப்ளஸ் கமெண்ட்ஸ் பற்றி பேச போகிறோம். முக்கியமான கமெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து பிரவாசி பாரதிய திவாஸ் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. ஐம் வெரி ஹாப்பி. அண்ட் ஜிஎன்பின்னு ஒருத்தர் கரெக்டாக போட்டிருப்பீங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அந்த கமெண்ட் பார்க்கும்போது. பிகாஸ் அது அந்த ஜிஎன்பிக்கும் ஜிடிபிக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கவே எனக்கு ரொம்ப ரொம்ப டைம் தேவைப்படுது. நான் படிக்கும்போது சொல்கிறேன். ஸோ ஐம் வெரி ஹாப்பி நீங்கள் உங்களுக்கு அது புரிஞ்சு போட்டிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு போன கிளாஸில் எடுத்த கான்செப்ட் ஏதாவது புரியல, கொஸ்டின் ஏதாவது புரியல அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட்ல போடுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நாங்கள் எங்கள் கிளாஸஸ்ல நாங்கள் மோஸ்ட் ஆஃப் த கமெண்ட்ஸ் நாங்கள் ஃபேஸ் பண்ணுறது வந்து தமிழில் நோட்ஸ் கொடுங்க, ஃபுல் கிளாஸை தமிழ் எடுங்க, தமிழ்லேயே எழுதுங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அந்த கமெண்ட்ஸுக்கெல்லாம் இப்போ நான் ஒரு 4 ஸ்லைட் எடுத்துட்டு வந்திருக்கேன் அந்த கமெண்ட்ஸ் சொல்றவங்களுக்கு. ஏன்னா இப்போ இந்த மாதிரி கமெண்ட்ஸை பார்க்கும்போது எனக்கு என்ன சொல்ற, எனக்கு தமிழ் மட்டும் இல்லை, தமிழ் எடுத்தாலும் வந்து கமெண்ட்ஸ் எப்படி வருதுன்னா இங்கிலீஷ்ல போடுங்க, இங்கிலீஷ்ல ஸ்லைட் கொடுங்க, இங்கிலீஷ்ல நோட்ஸ் கொடுங்க அப்படின்னு கமெண்ட்ஸ் வருது. ஸோ இந்த மாதிரி கமெண்ட்ஸுக்கு எனக்கு பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, நீங்க இன்னும் காம்படிஷன் உள்ளே வரலன்றது எனக்கு ஃபீல் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்னன்னா, போன வருஷம் குரூப் 4 வந்து எத்தனை பேர் எழுதிருக்காங்க அப்படின்னு கூகுள்ல போட்டு பாருங்க. மொத்தம் ஒரு 23 லட்சத்தி இந்த சம்னி வரும். ஸோ ஒரு 24 லட்சம் பேர் எழுதுறாங்க அப்படின்னா அதுல வந்து வெறும் 50,000 பேர் மட்டும்தான் வந்து ஹெவி காம்படிஷன்ல இருப்பாங்க. ஹெவி காம்படிஷன்ல இருப்பாங்க. அவங்களோட மைண்ட் செட் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, ஒரு கிளாஸ் இருக்கு அப்படின்னா அந்த கிளாஸ்ல கண்டென்ட் எப்படி இருக்கு, அந்த கிளாஸ்ல நம்ம என்ன டேட்டா எடுத்துக்கலாம் அப்படின்றத அவங்களோட மைண்ட் செட் இருக்குமே தவிர்த்து, அது என்ன லாங்குவேஜ்ல இருந்தாலும் சரி, அவங்க எப்படி சொல்லி கொடுத்தாலும் சரி, கண்டென்ட் இம்பார்ட்டண்டா, எக்ஸாமுக்கு ரெலவெண்டா இருக்கா, சிலபஸுக்கு மேட்ச் ஆகுதா அப்படின்றத அவங்க வந்து பார்ப்பாங்க. இந்த மாதிரி தமிழ் எடுங்க, இங்கிலீஷ்ல இருங்க, தமிழ்ல நோட்ஸ் கொடுங்க, பிடிஎஃப் கொடுங்க, இந்த பிடிஎஃப் வந்து நீங்க சென்ட் பண்ணுங்க, கிளாரிட்டி இல்லை பிடிஎஃப் கொடுங்க அப்படின்னு கேட்கறவங்களாம் எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, பர்சனலி உங்களுக்கு வந்து நீங்க ஒன்றும் சிலபஸே பார்க்கல, உங்களுக்கு டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயரையும் நீங்க பார்க்கல. ஸோ நீங்கள் வந்து பிளைண்டாக இந்த கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ணுறீங்களோ அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி இதை அட்ரஸ் பண்ணுறேன்னா, இப்போ இந்த பாயிண்ட்டை பாருங்க. இது வந்து குரூப் 4ஓட சிலபஸ்ல ஒரு பாயிண்ட்டு இங்கே பாருங்க. அழகு 6 இருக்கா பாருங்க. மொழிபெயர்ப்பு 5 மார்க். ஆங்கிலம் மற்றும் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் அறிதல் வேண்டும். முதல் பாயிண்டா, பயன்பாட்டில் உள்ள ஆங்கில சொற்களை மொழிபெயர்த்தல் வேண்டும். சான்று பென்ட்ரைவ் சொல்லுங்க பாப்பா தமிழ்ல. நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் கீபோர்டு. ஆவணங்களின் தலைப்பு, கோப்புகள், கடிதங்கள், மனுக்கள், மொழிபெயர்ப்பு, புரிந்து கொள்ளுதல். இதுக்கு மொத்தம் 5 மார்க். நீங்க தமிழ்ல மட்டுமே பார்த்துட்டு இல்லை நான் தமிழ்ல மட்டும்தான் படிப்பேன், தமிழ்ல நோட்ஸ் கொடுங்க, தமிழ்ல மட்டுமே பேசிட்டு இருந்தீங்கன்னா இந்த 5ல கோட்டை விட்டுருவீங்க. இந்த தமிழ்ல உங்களுக்கு இங்கே 5 மார்க் போயிடுச்சுன்னா எப்படி காம்படிஷன் உள்ள நீங்க இருப்பீங்க? நாங்க எல்லாரும் கஷ்டப்படுறது உங்களை அந்த 50,000 பேர் கொஞ்சம் காம்படிஷன் உள்ள கொண்டு வரதான் கஷ்டப்படுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இது 2 கொஸ்டின் பாருங்க. இதுக்கு ஆன்சர் தெரியுதா பாருங்க. இது வந்து தமிழ் கொஸ்டின், ரெண்டுமே தமிழ்ல கன்விக்ஷன் இப்படி கொஸ்டின் வந்திருக்கு, வாட்ஸ்அப்னு ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. ஓகேவா? இதுக்கு ஆன்சர் தெரியுதா பாருங்க. நெக்ஸ்ட் இதுவும் ஃபுல் தமிழ்ல. இது கூட ஸ்கூல் புக்ல இருக்குன்னு நினைக்கிறேன். இதுல ஒரு சில வேர்ட்ஸ் வந்து ஸ்கூல் புக்ல இருக்கு. இதுவும் ஃபுல்லா தமிழ்ல வந்த கொஸ்டின். சரி, இப்போ நான் கரண்ட் அஃபேர்ஸ் தான் எடுக்கிறேன், ஏன் தமிழை பத்தி பேசுறீங்க அப்படின்னு கேட்கிறேன். கரண்ட் அஃபேர்ஸ்ல ஒரு ஆப்ஷன் வச்சிருக்கேன் பாருங்க. இந்த 2 கொஸ்டினா வந்து குரூப் 2A மெயின்ஸ் தமிழ்ல வந்த கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஈவன் அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ண எனக்கே வந்து இந்த 2 கொஸ்டின் ஆச்சு தெரியல. ஓகேவா? இந்த 2 கொஸ்டின் என்னோட மார்க் 0. ஸோ நான் காம்படிஷன் விட்டு வெளியே போயிட்டேன். ஓகேவா? அதனால தான் உங்களுக்கு சொல்றேன், தமிழ் நோட்ஸ் கேட்காதீங்க, தமிழ்ல எதிர்பார்க்காதீங்க. நீங்க கான்செப்டை புரிஞ்சுக்கணும், கண்டென்ட்டை பாருங்க. கண்டென்ட் தான் முக்கியம். ஏன்னா எக்ஸாம்பிள் கண்டென்ட் தான் வரப்போகுது. இப்போ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் போறோம் பாருங்க. இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்க. இதுவும் குரூப் 2A மெயின்ஸ்ல வந்த கொஸ்டின் பேப்பர் தான், அதே கொஸ்டின். ஓகேவா? சம்பூர்ண கிராமின் ரோஸ்கார் யோஜனா. ஓகேவா? அப்படியே ஹிந்தியில இருக்க தமிழ் எழுதியிருக்காங்க. ஓகேவா? சம்பூர்ணனா மொத்தமா சேர்ந்தது, மொத்தம் எழுத வேண்டியது தானே. கிராமின்னா கிராமம்னு எழுத வேண்டியது தானே. ரோஸ்கார்னா வேலைன்னு எழுத வேண்டியது தானே. யோஜனா திட்டம் எழுத வேண்டியது தானே. ஏன் எழுதல? உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் இப்படிதான் இருக்கும். அவங்களோட எண்ணம் என்னன்னா உங்களை காம்படிஷன் வந்து வெளியே அனுப்புறது. ஓகேவா? உங்களுக்கு கூப்பிட்டு வேலை கொடுக்கறது அவங்க எய்ம் இல்லை. ஸோ நீங்க இந்த மைண்ட் செட் வந்து கொஞ்சம் ஃபிளெக்சிபிள் ஆகணும். அடுத்து பாருங்க, ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ரோஸ்கார் யோஜனா. இது தமிழ் எழுத வேண்டியது தானே. ஃபுல்லா டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதுங்க. இது 2 மட்டும் தான் கொடுத்துருங்க. இது வந்து ஃபுட் ஃபார் ஒர்க் ப்ரோக்ராம் இங்கிலீஷ்ல சொல்லணும். இது மட்டும் அவன் தமிழ் எழுதிக்கலாம். ஓகேவா? இது குரூப் 2A மெயின்ஸ் பேப்பர். நெக்ஸ்ட் இதை பாருங்க. இது இங்கிலீஷ் கொஸ்டின் இல்லை, தமிழ் கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்டவற்றுள் எது சரியாக பொருந்தியுள்ளது அப்படின்னு இருக்கா.
இதுவே கொஸ்டின் இங்கிலீஷ்ல இருந்தா சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்னு இருக்கணும். கரெக்டா? ஆப்ஷன்ஸை பாருங்க. சரியானவை. இது இங்கிலீஷ் கொஸ்டின் இருந்தா 2 1 3 கரெக்ட்னு இருக்கும். ஆனா இது தமிழ் கொஸ்டின். எங்க உங்களுக்கு தமிழ் இருக்குங்க சொல்லுங்க. நேஷனல் டொபேக்கோ எலிமினேஷன் ப்ரோக்ராம். ஓகேவா? டொபேக்கோனா புகையிலை, தேசிய புகையிலை ஒழிப்பு திட்டம்னு வர வேண்டியது தானே, ஏன் வரல? டிஎன்பிஎஸ்சி போய் கேட்கலாமா? அப்போ ஏன் நீங்க இந்த கொஸ்டின் வந்து தமிழ்ல கொடுக்கலன்னு சொல்லிட்டு கோர்ட்ல கேஸ் பண்ணலாமா? வரீங்களா? ஓகே. நெக்ஸ்ட் நேஷனல் வெக்டர் பார்ன் டிசீஸ். வெக்டர் பார்ன் டிசீஸ்னா என்ன? கமெண்ட்ல போடுங்க. இது வரைக்கும் எத்தனை கிளாஸ்ல நீங்க வந்து கமெண்ட் போட்டுருவீங்க? தமிழ்ல நோட்ஸ் பண்ணுங்க, தமிழ்ல நோட்ஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க பாப்பா. வெக்டர் பார்ன் டிசீஸ்னா என்ன சொல்லுங்க. இப்போ இந்த கொஸ்டினுக்கு உங்களால ஆன்சரே போட முடியாதா? கரெக்டா? தமிழ்ல 2 கொஸ்டின் செக் வச்சாங்களா குரூப் 2 மெயின்ஸ்ல? இங்க பாருங்க, இந்த ரெண்டுமே தமிழ் கொஸ்டின். குரூப் 2 மெயின்ஸ் தமிழ்ல 2 கொஸ்டின் செக் வச்சாங்க. இதெல்லாம் என்னன்னே தெரியாது, யாருமே எந்த புக்லயும் கிடையாது. இந்த ரெண்டுமே காலியா 2 கொஸ்டின். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் காலியா, அடுத்து இந்த கொஸ்டின் காலி. ஸோ 4 மார்க் போயிடுச்சு எனக்கு. நான் சொல்றேன் பர்சனல், எனக்கு. நீங்களும் இந்த மாதிரி தமிழ் மட்டுமே படிப்பேன், தமிழ்ல மட்டும்தான் கத்துப்பேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா என்ன மாதிரி 4 மார்க் எடுத்துட்டு 4 மார்க் லூஸ் பண்ணிட்டு போக வேண்டியதுதான். இந்த சிட்டியில் இருக்க பசங்க, டைவர்சிவா படிக்கிற பசங்க இதெல்லாம் ஈஸியா போட்டு போவாங்க. அவங்களுக்கு வெக்டர் பார்ன் டிசீஸ் என்னன்னு தெரியும், எனக்கு என்னன்னு தெரியும். அதனால இந்த கொஸ்டின் நான் போட்டேன். இந்த கொஸ்டின் நான் தப்பிச்சேன். 3 கொஸ்டின் தான் எனக்கு போச்சு சொல்ல போனா. ஓகேவா? ஸோ நீங்க யோசிச்சுக்கோங்க. நீங்க ஃபிளெக்சிபிள் ஆகணும். இல்லை நான் தமிழ் தான் படிப்பேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா, தமிழ் தான் நோட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வரும்போது நீங்க ஆட்டோமேட்டிக்கா காம்படிஷன் வெளியே போயிடுவீங்க. யோசிச்சுக்கங்க. ஸோ நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். ஸோ இப்போ என் சைட்ல நான் என்ன பண்ண போறேன்னா, நானும் ஃபிளெக்சிபிள் ஆக போறேன். ஓகேவா? என்னால முடிஞ்ச அளவுக்கு தமிழ்ல ஸ்லைட்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு தமிழ் எடுக்க போறேன். ஓகேவா? பட் ஒரு கண்டென்ட் நான் வந்து இங்கிலீஷ்ல எடுத்து தமிழ்ல எடுத்தேன்னா ஒரு வீடியோ 3 மணி நேரம் போகும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்படியே கரண்ட் அஃபேர்ஸ் போவோம். நான் சொன்னதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதே மாதிரி நான் நிறைய கொஸ்டின்ஸ் உங்களை வந்து கமெண்ட்ல போட சொன்னேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு காந்தி வந்து எந்த செஷனுக்கு வந்து பிரசிடண்டா இருந்தாரு, எந்த இடத்துல செஷனுக்கு பிரசிடண்டா இருந்தாரு. நெக்ஸ்ட் வந்து மவுண்ட் பேட்டனோட பிளானுக்கு வேற பேர் என்ன? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ப்ரீவியஸ் முக்கியமான கொஸ்டின். இது நீங்க கமெண்ட்ல போடுறதுனாலும் பரவாயில்ல, நீங்க வந்து நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. நான் சொல்ற நான் கமெண்ட்ல போடுங்கன்னு சொல்ற ஒரு கொஸ்டினுமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இதெல்லாம் விட்டு போகாதீங்க, ஃபீல் பண்ணுவீங்க கண்டிப்பா எக்ஸாம்ல உட்காந்து. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்ப்போம். ஓகே. இப்போ இந்த கிளாஸ் நம்ம எப்படி அப்ரோச் பண்ண போறோம்னா, மோஸ்ட்லி முக்கியமான கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் வந்து முன்னாடியே ஒரு ஸ்லைட் வச்சிருப்பேன். அந்த ஸ்லைட்ல இருக்க போட்டோஸ் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் இருக்க போகுது. ஓகே. இந்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா ஒரு தாயா அவங்களுக்கு குழந்தையா இருக்கு. நியூட்ரிஷன், ஹெல்த், பிரிவென்டிங் மேல் நியூட்ரிஷன். மேல் நியூட்ரிஷன் வந்து ஊட்டச்சத்து குறைவு. ஓகே. ஓகே. என்ன ஸ்கீம் பாருங்க, போஷான் அபியான். ஓகேவா? இந்த ஸ்கீம் பத்தி தான் பார்க்க போறோம். ஓகே. செப்டம்பர் 1 to 7 நேஷனல் நியூட்ரிஷன் வீக். செப்டம்பர் 1 முதல் 7 வரை தேசிய ஊட்டச்சத்து வாரம். ஓகேவா? செப்டம்பர் மாதம் போஷான் செப்டம்பர் மாதம் போஷான் மாதம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ ஏன் இப்போ போஷான்றது வந்து திடீர்னு ஒரு பேசு பொருளா இருக்கு? ஏன் கவர்மெண்ட் வந்து ஊட்டச்சத்து கொண்டு போனோம் மக்கள் கிட்ட அதிகமா அப்படின்றத பேசுறாங்க அப்படின்னா, ஓகே, நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே 5. ஓகேவா? தேசிய குடும்ப சுகாதார சர்வே வச்சிருக்கோங்க. ஓகேவா? இந்த சர்வே படி இந்தியாவில் இருக்க 55% விமன் பெண்கள் வந்து அனிமிக்கா இருக்காங்க. ஓகேவா? அனிமிக்னா ரத்த சோகை. ஏன் விமனுக்கு மட்டும் இது வருது அப்படின்னா, விமனுக்கு வந்து மாசம் மாசம் மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் நடக்கும், அதே ஐ மீன் மாதவிடாய் நடக்கும். அதனால அவங்களுக்கு வந்து அதிகமான பிளட் லாஸ் ஆகும். அந்த பிளட் லாஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்க நிறைய சாப்பிடணும். நிறைய சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் கண்டென்ட் சக்தி வாய்ந்த உணவுகளை சாப்பிடணும். அப்படி சாப்பாடு குறைகள் இருக்கிறதுனால, வறுமைகள் இருக்கிறதுனால இப்போ வந்து நமக்கு இந்தியாவில் 55% விமன் வந்து அனிமிக்கா இருக்காங்க, ரத்த சோகை நோயா இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகே. ஸோ இது மட்டும் இல்லாம இது பெண்களுக்கு மட்டுமான பிரச்சனையா இருக்கான்னு பார்த்தா இல்லை, இந்த பிரச்சனை ஆண்களுக்குமே இருக்கு, சின்ன சின்ன குழந்தைகளுக்குமே இருக்கு. ஓகேவா? இப்போ இப்படி ஒரு டேட்டா வந்து நான் கண்டுபிடிச்சதால இப்போ அடுத்து நம்ம எதை நோக்கி போறோம்னா, இந்தியா வந்து ஊட்டச்சத்து மிகுந்த நாடா அப்படின்னு மாத்தணும் அப்படின்னு சொல்லி கொண்டு போறோம். ஓகேவா? அதுக்காக தான் இந்த மாதிரி திட்டம். அந்த திட்டம் தான் வந்து போஷான் அபியான். இந்த ஸ்கீம் படி என்னன்னா,
பெண்களுக்கு அப்புறம் வந்து மற்ற குழந்தைங்களுக்கு சத்துணவு. ஓகேவா? சத்துணவு இங்கிலீஷ்ல சொல்லலாம் ஹாட், இங்கிலீஷ்ல வந்து ஹாட் நியூட்ரிஷியஸ் மீல் ஸ்கூல்ல எல்லா குழந்தைங்களும் கொடுக்குறாங்க. பிளஸ் வந்து மாசமா இருக்க பெண்களுக்கும் கொடுக்குறாங்க. அப்புறம் லாக்டேட்டிங் மதர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. லாக்டேட்டிங் மதர்ஸ், தாய்ப்பால் குடிக்கும் பெண்கள், தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்கள். ஓகேவா? இவங்க எல்லாமே இந்த ஸ்கீம் கீழே வராங்க. இவங்க எல்லாருக்கும் என்ன பண்றாங்கன்னா ஹாட் அண்ட் நியூட்ரிஷியஸ் சக்தி வாய்ந்த உணவை வந்து கேன்டீன்ல கொடுக்குறாங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாம இப்போ நீங்க வந்து ரொம்ப தூரமா இருக்கீங்க, உங்களால டெய்லி வந்து சாப்பிட போக முடியாது அப்படின்னா உங்களுக்கு வந்து நியூட்ரிஷியஸ் கிட் கொடுக்குறாங்க. நியூட்ரிஷியஸ் கிட், அந்த கிட்ல ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அந்த பாக்ஸ்ல வந்து நிறைய ஊட்டச்சத்து மிகுந்த பொருட்களை வச்சிருப்பாங்க. நீங்க அந்த சத்துணவை வாங்கி வீட்டில் போய் சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் நிறைய ஸ்கூல்ல கூட இந்த மாதிரி ஸ்கூல்ல அப்புறம் பிரைமரி ஹெல்த் சென்டர் சொல்லுவாங்க. பிரைமரி ஹெல்த் சென்டர், ஆரம்ப சுகாதார நிலையம், இந்த மாதிரி இடங்கள்ல வந்து உங்களுக்கு வந்து பேக் கொடுப்பாங்க, சத்துணவு பேக் கொடுப்பாங்க. அந்த சத்துணவு மாவு, அந்த மாவு எடுத்துட்டு போயிட்டு நீங்க வீட்டுல கொழுக்கட்டையாவோ இல்ல கஞ்சியாவோ காசி குடிக்கலாம். அந்த ஸ்கீமோட பார்ட் தான் இதெல்லாம். ஓகேவா? இப்போ என்ன ஆச்சுன்னா செப்டம்பர் 1 முதல் 7 வரை தேசிய ஊட்டச்சத்து வாரம், செப்டம்பர் மாதம் போஷான் மா. ஓகேவா? என்ன சொல்றாங்கன்னா வந்து செப்டம்பர் மாதத்தை வந்து போஷன் மாதமாக மொத்தமா அந்த மாசத்தையே வந்து போஷன் மாதமா செலிப்ரேட் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து 1 முதல் 7 வரை தேசிய ஊட்டச்சத்து வாரம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. ஓகேவா? இது ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். இப்போ வந்து நம்ம சென்டர்ல இருந்து சரி, ஸ்டேட்லயும் சரி, இந்த ஹெல்த் சம்பந்தப்பட்டது, நியூட்ரிஷன் சம்பந்தப்பட்ட மற்ற ஸ்கீம்ஸ்லாம் என்ன இருக்கு, மேஜரா இருக்கு, டக்குன்னு பார்த்துடலாம். ஓகேவா? அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கீம் பாத்தீங்கன்னா சென்டர்ல, மத்தியம்ல சென்டர்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போஷான் அபியான். ஓகேவா? நெக்ஸ்ட் போஷான் அபியான். ஓகேவா? நெக்ஸ்ட் அனேமியா முக்த் பாரத். ஓகேவா? அனிமேல் என்ன சொல்ற, ரத்த சோகையா, ரத்த சோகை முக்த பாரதம். ஓகேவா? இதுக்கு என்ன இதுனா ரத்த சோகை இல்லாத இந்தியா உருவாக்கணும். இதுக்கு டார்கெட் 2047. 2047க்குள்ள இந்தியாவை வந்து இந்த அனிமியா ரத்த சோகை அனிமியா இல்லாத நாடா மாற்றணும் அப்படின்றத இந்த ஸ்கீமோட இம்பார்ட்டன்ஸ். ஓகேவா? இந்த ரெண்டுமே வந்து முக்கியமான ஸ்கீமு. நெக்ஸ்ட் வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020. இதுல பாத்தீங்கன்னா மதிய உணவும் இருக்கு, ஆஃப்டர்நூன் பிரேக்ஃபாஸ்ட், ஆஃப்டர்நூன் மீலும் இருக்கு, அப்புறம் பிரேக்ஃபாஸ்டும் இருக்கு. காலை உணவு இருக்கு, மதிய உணவு இருக்கு, மதிய உணவு இருக்கு, காலை உணவு இருக்கு. ஓகேவா? இது ரெண்டும் வந்து முக்கியமான சென்டரோட ஸ்கீம்ஸ். ஓகேவா? சென்டரோட ஸ்கீம்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டேட்டுக்கு பார்த்தோம்னா நெக்ஸ்ட் தமிழ்நாடுல பார்த்தோம்னா தமிழ்நாடு பியோனியர்னா முன்னோடி. ஓகேவா? இந்த மாதிரி திட்டங்களுக்கு தமிழ்நாடு தான் முன்னோடி. ஏன்னா ஃபர்ஸ்ட் 1920ல சென்னையோட மேயரா இருந்த தியாகராயர். ஓகேவா? என்ன பண்றாரு, முதல்ல மதிய உணவுன்றத கொண்டு வர்றாரு. ஓகே? மதிய உணவு எந்த இடத்துல, 1000 லைட்ஸ்ல. ஓகேவா? இந்த ஸ்கீம் வந்து என்ன ஆகுதுன்னா 1960ல 57 59 to 60 நினைக்கிறேன், 63 நினைக்கிறேன். இந்த பீரியட்ல வந்து ஐயா காமராஜர் என்ன பண்றாரு ஃபுல் ஃபிளட்ஜா தமிழ்நாடு ஃபுல்லா மதிய உணவு திட்டம் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. இதன் மூலமா என்ன ஆகுதுன்னா தமிழ்நாட்டுல லிட்ரஸி ரேட்னு சொல்லுவாங்க. லிட்ரஸி ரேட்னா
எத்தனை பர்சன்டேஜ் பேருக்கு எழுத படிக்க தெரியும் அப்படின்ற ரேட்டு இது வந்து 17%ல இருந்து 40% ஆகுது வெறும் 10 வருஷத்துல இந்த மதிய உணவு ஸ்கீம்னால. அதனாலதான் இவர் என்னன்னு கூப்பிடுறோம்னா கல்வி தந்தைன்னு கூப்பிடுறோம். ஓகேவா? அது காரணமே இந்த ரீசன் தான், முக்கியமான ரீசன். நெக்ஸ்ட் 1980ஸ்ல 84 85 ஆர் 80ஸ்னே போகும். 80ஸ்ல எம்ஜிஆர் அவர்களோட ஆட்சியில சத்துணவு திட்டமா மாறுது. ஓகேவா? சத்துணவா மாறுது. இப்போ 2022ல பிரேக்ஃபாஸ்ட் கிரீம், சிஎம் பிரேக்ஃபாஸ்ட் கிரீம், சிஎம் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா காலை உணவு. ஓகேவா? காலை உணவு திட்டம். இது எல்லாமே முக்கியமான நியூட்ரிஷன் சம்பந்தப்பட்ட ஸ்கீம்ஸ். ஏன் இது இப்போ முக்கியமான விஷயங்களா இருக்குன்னா, இந்தியாவில் வந்து இந்தியா ஹெல்த் வந்து எப்படி இருக்குன்னா, அந்த கத்தியில வந்து 2 முனையும் கூட இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. ஓகேவா? அந்த மாதிரி விஷயமா இருக்கு. ஒரு பக்கம் எப்படி இருக்குன்னா, சாப்பாடே இல்லாம கஷ்டப்படுற மக்கள் ஒரு பக்கம் இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஒபிஸ் குண்டா இருக்க மக்கள் இன்க்ரீஸ் ஆகிட்டே போறாங்க. இது ரெண்டுமே என்ன காட்டுதுன்னா, ஒரு பக்கம் சரியான சாப்பாடு இல்லை, நியூட்ரிஷன் இல்லை, இன்னொரு பக்கம் அதிகமா ஜங்க் ஃபுட் சாப்பிட்றாங்க அப்படின்றத காட்டுது. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டுமே ரெண்டு டைவர்சிஃபையா அப்படி போறதால இந்த ரெண்டுக்குமே தீர்வா இந்த ஹெல்த் சம்பந்தப்பட்ட ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நான் சொன்ன மாதிரி அடுத்த கொஸ்டின் போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி போட்டோஸ் இருக்கும் மோஸ்ட்லி. இப்போ அடுத்து வந்து இவரை பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே, டாக்டர் ராதாகிருஷ்ணன் முதல் சாகித்ய அகாடமி ஃபெல்லோஷிப் அப்படின்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட், பாரத் ரத்னா ரிசீவ் பாரத் ரத்னா 1954. ஓகே, அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கு. ஓகேவா? ஸோ இங்க வந்து உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் சாகித்ய அகாடமினா என்ன, ஓகேவா? அடுத்து பாரத் ரத்னா என்ன, ஓகேவா? அடுத்து இந்த பாரத் ரத்னா மாதிரி வேற அவார்டு தான் இருக்கா, சாகித்ய அகாடமி மாதிரி வேற ஏதாவது இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கா, நெக்ஸ்ட் ராதாகிருஷ்ணனை பத்தி கடைசியா பார்ப்போம். இந்த 3 விஷயங்கள் இந்த டாபிக்ல இப்ப பேச போறோம். ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு கொஸ்டின் வைஸ் நான் உங்களுக்கு எடுக்கிறேன் இல்லையா, நீங்க இதுல எப்படி நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்றத சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் இப்போ எடுக்க போது சாகித்ய அகாடமியா, ஓகே, இப்போ வந்து சாகித்ய அகாடமி பத்தி எடுக்க போறேன். ஓகேவா? நீங்க என்ன பண்ணுங்க, இப்படி சாகித்ய அகாடமி எழுதிக்கங்க. ஓகேவா? சாகித்ய அகாடமி எழுதிக்கங்க. எழுதிட்டு நான் எழுதுறதெல்லாம் பாயிண்ட் பை பாயிண்டா எழுதுங்க. ஓகேவா? பாயிண்ட் பை பாயிண்டா. இப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னா, இந்தியாவில மொத்தம் ஷெட்யூல்டு லாங்குவேஜஸ் ஒன்று இருக்கு. ஓகேவா? ஷெட்யூல்டு லாங்குவேஜ். ஓகேவா? ஷெட்யூல்டு லாங்குவேஜஸ்னா கான்ஸ்டியூஷன்ல 8th ஷெட்யூல்னு ஒரு ஷெட்யூல் இருக்கு. ஓகேவா? ஷெட்யூல்னா அட்டவணை. ஓகேவா? இந்த அட்டவணையில மொத்தம் 22 லாங்குவேஜ் இருக்கு. ஓகே, இது வந்து கான்ஸ்டியூஷனால இந்தியால 22 லாங்குவேஜை வந்து அங்கீகரிச்சிருக்காங்க. ஓகே, இந்த 22 லாங்குவேஜுக்கு மட்டும் இல்லாம 22+2 இந்த 24 லாங்குவேஜுக்கு சாகித்ய அகாடமில என்ன பண்றாங்கன்னா பெஸ்ட் புக்ஸ், பெஸ்ட் நாவல்ஸ்ல வந்து வருஷம் அவார்ட் கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட இன்ஸ்டிடியூஷன் தான் வந்து சாகித்ய அகாடமி. ஓகேவா? இந்த ரெண்டு லாங்குவேஜ் என்னன்றது முக்கியமான கொஸ்டின். ஏன்னா இந்த ரெண்டுமே வந்து 8th ஷெட்யூல்ல இல்ல. ஓகேவா? அந்த ரெண்டு என்னன்றதை நீங்க தான் கண்டுபிடிக்க போறீங்க, கமெண்ட்ல சொல்ல போறீங்க. நீங்க சொல்லனாலும் பரவாயில்ல, நீங்க நோட் பண்ணி கண்டிப்பா எழுதுங்க. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேவா? இப்போ சாகித்ய அகாடமின்றதுன்னா ஒரு வருஷம் இந்தியாவோட மொழிகளோட டைவர்சிட்டியை வந்து அங்கீகரிக்கிறதுக்காக வருஷம் நல்ல புக்ஸுக்கு வந்து நல்ல அவார்டா கொடுப்பாங்க. தமிழ்ல வந்து 2020 இருந்து 2024 வரைக்கும் இருக்க சாகித்ய அகாடமி கம்பல்சரி படிக்கணும். ஓகேவா? இந்த டேட்டாவை நீங்க தேடி எடுத்து படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஞாபகம் இல்லை, 2024 ஞாபகம் இருக்கு. ஓகே, 2024 வந்து விஓசியும் திருநெல்வேலி கிளர்ச்சியும் அந்த நூல் பேரு.
திருநெல்வேலி கிளர்ச்சி. ஓகேவா? இதுக்கு வந்து ஆத்தர் பேர் வந்து வெங்கடாச்சலபதி. ஓகேவா? இந்த மாதிரி 20 இருந்து 24 வரைக்கும் என்னென்ன புக்ஸ் இருக்கு, அந்த எந்த புக்ஸுக்கு வந்து எந்த ஆத்தர் வாங்குறது கம்பல்சரி பாருங்க, கண்டிப்பா ஒரு மார்க் எக்ஸாம்பிளுக்கு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து சாகித்ய அகாடமி மாதிரி வேற ஏதாவது இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா சரஸ்வதி சம்மான் அவார்ட் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு அவார்டு இருக்கு. அவங்க வந்து அவங்க வந்து இந்த மாதிரி லிட்ரேச்சர் கொடுக்கறது தான். அப்புறம் வந்து சங்கீத நாடக அகாடமி. ஓகேவா? சங்கீத நாடக அகாடமி இவங்க வந்து மியூசிக்கும் டான்ஸும் பார்க்குறாங்க. அப்புறம் இந்திரா காந்தி சென்டர் ஆஃப் ஆர்ட்ஸ். ஓகேவா? இவங்க வந்து இந்தியாவோட கலைகள் அதை பார்க்குறாங்க. இந்த மாதிரி நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்கு, அது ஒரு நாள் டைம் கிடைச்சா பார்ப்போம். ஓகேவா? இப்போ சாகித்ய அகாடமி பற்றி எடுத்துட்டேன். இதுல நீங்க எழுத வேண்டிய நோட்ஸ் இதுதான். இப்படி இந்த நோட்ஸ் எடுங்க. நெக்ஸ்ட் நீங்க எழுத வேண்டிய 2020 2024 வரைக்கும் யாரெல்லாம் வந்து அவார்டு வாங்கினாங்க கம்பல்சரி அப்படியே மேட்ச்ல கேட்பாங்க, அப்படியே ஆர்டர்ல மேட்சா கேட்பாங்க. ஸோ கம்பல்சரி இதை படிச்சு வச்சிருங்க. நெக்ஸ்ட் நான் கேட்ட கொஸ்டின், இந்த 2 லாங்குவேஜ் என்னது? சாகித்ய அகாடமி வந்து 2 லாங்குவேஜுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. இந்த அட்டவணையில இல்லாத 2 லாங்குவேஜுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. அந்த 2 லாங்குவேஜ் என்னது கண்டிப்பா கமெண்ட்ல போடுங்க. ஓகேவா? இப்போ சாகித்ய அகாடமி பற்றி எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் பார்க்க வேண்டியது என்னன்னா, நெக்ஸ்ட் அவார்ட்ஸ். இப்போ நான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன், நம்ம ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து பாரத் ரத்னா அவார்டு வாங்கியிருக்காரு. ஓகேவா? அது என்ன பாரத் ரத்னா? ஓகேவா? இந்தியாவின் ரத்னம், அவ்வளவுதான். ஓகே, இந்த மாதிரி வேற என்ன அவார்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன், இது எல்லாத்துக்கும் சிறந்ததான் பாரத் ரத்னா. ஓகேவா? நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா 2024 யார் யாரெல்லாம் பாரத் ரத்னா வாங்குறாங்கன்றத பாக்குறீங்க. ஓகேவா? எனக்கு தெரிஞ்சது யார் வாங்கினா MS சுவாமிநாதன் அவர்கள் வாங்கினாரு. MS சுவாமிநாதன். ஓகேவா? மொத்தம் ஒரு 5 பேர் வாங்கினாங்க. அப்புறம் மறந்துட்டேன். ஓகேவா? பேர் வந்து எக்ஸ்ட்ரா வர மாட்டேங்குது. MS சுவாமிநாதன் முக்கியமான பர்சனாலிட்டி. இதுல இன்னொரு 4 பேர் வாங்கினாங்க. கம்பல்சரி பார்த்துருங்க. ஓகேவா? ஸோ இதுதான் அந்த ஆர்டர். இதுல லோவஸ்ட் ப்ரையாரிட்டி பத்மஸ்ரீ, அதுக்கு மேல பத்மபூஷன், அப்புறம் பத்ம விபூஷன், அப்புறம் பாரத் ரத்னா. ரீசெண்டா வந்து திரு ஆக்டர் அஜித் அவர்களுக்கு ஒரு அவார்டு கொடுத்தாங்க. அது என்ன அவார்டுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? ஆக்டர் அஜித்துக்கு ரீசெண்டா இந்த 4ல ஒண்ணு கொடுத்தாங்க. அது என்னன்றது கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? இந்த 4 எழுதி கொடுப்பாங்கன்னா, எக்ஸ்ட்ராடினரி கான்ட்ரிபியூஷன்ஸ் இந்த ஃபீல்ட் ஆஃப் சயின்ஸ், லிட்ரேச்சர், சோஷியல் சர்வீஸ், இந்த மாதிரி, அப்புறம் ஆர்ட்ஸ். ஓகேவா? கலை, சமூக சேவை, ஓகேவா, இலக்கியம், அறிவியல். ஓகேவா? இந்த மாதிரி ஃபீல்டுல எக்ஸ்ட்ராடினரியா பெரிய பெரிய கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணவங்களுக்கு வந்து இந்த அவார்டு கொடுப்பாங்க. லாஸ்ட் 2023 SBB அவர்கள் வாங்கினார், பத்ம விபூஷன் வாங்கினார் நினைக்கிறேன். ஆனா நீங்க அதெல்லாம் பார்க்கறது 2024 யார் வாங்கினா மட்டும் பாருங்க. ஓகேவா? இதுதான் வந்து அவார்ட்ஸ். இந்த அவார்ட்ஸ் இதுல ஸ்போர்ட்ஸ் அவார்ட்ஸ் தனியா இருக்கு. ஓகேவா? அந்த ஸ்போர்ட்ஸ் அவார்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் அவார்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் அவார்டு வந்து கேல் ரத்னா அவார்டு. கேல் ரத்னா. அப்புறம் அர்ஜுனா அவார்டு இருக்கு. அடுத்து துரோணாச்சாரிய அவார்டு இருக்கு. உங்களுக்கு தெரியும், மகாபாரதம் பார்த்திருப்பீங்க. இவரோட குரு. கரெக்டா? இவர் குரு, இவர் சிஷ்யன். ஓகேவா? அப்போ இந்த அவார்டு யார் கொடுப்பாங்க? துரோணாச்சாரியர்.
துரோணர். ஓகேவா? இந்த அவார்டு யார் கொடுப்பாங்கன்னா எக்ஸப்ஷனல் டீச்சர்ஸ், ஸ்போர்ட்ஸ் டீச்சர்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுப்பாங்க. பெரிய பெரிய ஒலிம்பிக் வின் பண்ணவங்க. ரீசெண்டா விராட் கோலிக்கும் ரோஹித் சர்மா கூட இந்த அவார்டு கொடுத்தாங்க. எனக்கு கேட்டு யாராவது ஒருத்தர் கொடுத்தாங்க. ஓகேவா? இதெல்லாம் செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? இப்போ ஃபைனலி நம்ம ராதாகிருஷ்ணன் அவர்களை பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? இவர் வந்து 1952 1962 வரைக்கும் வைஸ் பிரசிடென்டா இருக்காரு. நெக்ஸ்ட் 1962 1967 வரைக்கும் பிரசிடென்டா இருக்காரு. ஓகே, இது முக்கியமான பாயிண்ட். இதோட முக்கியமான பாயிண்ட் என்னன்னா யூஜிசி கமிஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த யூஜிசி கமிஷன் என்னன்னா இந்தியா வந்து இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்தியாவில் இருக்க காலேஜஸ் எல்லாம் ஒரு அமைப்பு கீழே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி அதை யூஜிசின்னு ஒரு யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன். இதுக்கு தமிழ் என்னன்னு தெரியல. ஓகேவா? இந்த இப்போ இருக்க இந்தியாவில் இருக்க எல்லா யூனிவர்சிட்டிஸ் காலேஜஸ் எல்லாமே இதுக்கு கீழே தான் வரும். ஓகேவா? யூஜிசி கீழே தான் வரும். இந்த யூஜிசியை வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் அமைப்பா வச்சு இந்தியாவில் இருக்க யூனிவர்சிட்டி எல்லாம் நம்ம வந்து மேம்படுத்தணும் அப்படின்ற ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ண அந்த கமிட்டிக்கு இவர் தான் ஹெட், ராதாகிருஷ்ணன் தான் ஹெட். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ கொஸ்டினுக்கு நேராக போகலாம். ஸோ பேக்ரவுண்ட் பார்த்தோம்னா இந்த பேக்ரவுண்ட் வந்து இப்போ கொஸ்டின் போவோம். ஓகே, கொஸ்டின் என்னன்னா இவர் முதல் சாகித்ய அகாடமி ஃபெல்லோஷிப் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதில் ஃபெல்லோஷிப் அப்படின்னா அந்த சாகித்ய அகாடமியோட பர்மனன்ட் மெம்பர் ஆயிடுவாங்க சிலர். ஓகே, அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து லிட்ரேச்சருக்கு இலக்கியத்துக்கு அவ்வளோ பெருசாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சிலருக்கு மட்டும்தான் இந்த மாதிரி பெரும் இந்த ஃபெலோஷிப் கொடுப்பாங்க, பெரும் அவார்டான இந்த ஃபெலோஷிப் கொடுப்பாங்க. தமிழ்ல வாங்கின இன்னொருத்தர் வந்து திரு ஜெயகாந்தன் அவர்கள். ஓகே, அந்த அவர் தான் வந்து ரீசென்ட்லி சாகித்ய அகாடமிக்கு ஃபெலோஷிப் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தாரு, அவருக்கு முன்னாடி இன்னொருத்தர் வாங்கினார், பேர் ஞாபகம் இல்லை. ஓகே, இப்போ இவர் வந்து 1954 பாரத் ரத்னா அவார்டு வாங்கியிருக்காரு. இந்த பாரத் ரத்னா அவார்டு வந்து இவர் கூட ஒரு 3 பேர் வாங்கியிருப்பாங்க. அந்த 3 பேர் யாருன்னா RRR. ஓகேவா? RRR யாருன்னா ஃபர்ஸ்ட் இவர் வந்து இவர் ராதாகிருஷ்ணன், இவரா ராஜாஜி, ராதாகிருஷ்ணன், சர் சி வி ராமன். இவங்க 3 பேரும் 1954 பாரத் ரத்னா வாங்கியிருப்பாங்க. இது முக்கியமான கொஸ்டின், RRR. ஓகே, ஞாபகம் வச்சுங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஆல் பவர் இஸ் வித்தின் யூ, யூ கேன் டூ எனிதிங் அண்ட் எவ்ரிதிங். செம்ம கோட் பாருங்க. எல்லா சக்தியும் உங்களுக்குள்ளேயே இருக்கு, உங்களால எது வேணா செய்ய முடியும், என்ன வேணா செய்ய முடியும். ஸோ இதை சொன்னது யாருன்னா சுவாமி விவேகானந்தர். அடுத்து இவரை பற்றிய கொஸ்டின் தான் இருக்கு. ஓகேவா? செம்ம பவர்ஃபுல் கோட் அது. இப்போ இங்க பாருங்க, செப்டம்பர் 11 திக் விஜய் திவாஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் டு ஹானர் சுவாமி விவேகானந்தா ஸ்பீச் சிகாகோ 1883. ஓகேவா? நம்ம இந்தியா என்ன பண்றாங்க, செப்டம்பர் 11 வந்து திக் விஜய் திவாஸா கொண்டாடுறோம். அது ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னா சுவாமி விவேகானந்தாவோட சிகாகோ ஸ்பீச், இந்த ஸ்பீச்சை வந்து கொண்டாடுறதுக்காக நம்ம வந்து இந்த ஸ்பீச்சை ஹானர் பண்றதுக்காக நம்ம கொண்டாடுறோம். ஓகேவா? அப்படி இவர் என்ன பேசுறாரு அப்படின்னா 1893 வந்து வேர்ல்டு ரிலீஜியஸ் கான்ஃபரன்ஸ் நடக்கும். ஓகேவா? உலக சமய மாநாடு. ஓகேவா? இந்த மாநாட்டில் என்ன பண்ணுவார்னா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் எல்லாரும் பேசிட்டே இருப்பாங்க. அப்போ இவர் என்ன பண்ணாரு, கடைசியா போயிட்டு வெல்கம் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாரு. ஓகே, அந்த வேர்டு வந்து ரொம்ப எல்லாரும் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்பீச் வந்து இது வரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்பீச்சஸ் எவர்னு பேசிக்கிறாங்க. ஓகே, ஸோ விவேகானந்தரை பத்தி ஒரு பேக்ரவுண்டை பார்த்துட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் உள்ள போகலாம். ஓகே, அந்த பேக்ரவுண்ட் என்னன்னா விவேகானந்தரோட டேட்ஸ் ரொம்ப முக்கியம். ஓகே, டேட்ஸ் இல்லை, இயர்ஸ். விவேகானந்தர் வந்து 1823 பிறப்பாரு. 1863 ராமகிருஷ்ண பரமஹம்சர் பார்ப்பாரு. ஓகே, ராமகிருஷ்ண பரமஹம்சரை பார்ப்பாரு. 1893 இந்த கான்ஃபரன்ஸ் நடக்கும், சிகாகோ கான்ஃபரன்ஸ்.
சிகாகோ கான்ஃபரன்ஸ் நடக்கும். ஓகேவா? நீங்க என்ன பாருங்க, எல்லாமே 3லயும் முடியும் பாருங்க. ஸோ இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த இயர் ரொம்ப முக்கியம். ஓகேவா? அப்புறம் வந்து 1898 நினைக்கிறேன், 98 இல்லை 88. ஓகேவா? இதுல ராமகிருஷ்ண மிஷன் ஓகேவா? ராமகிருஷ்ண மிஷன் உருவாக்குவாரு. ஓகேவா? ராமகிருஷ்ண மிஷன். இந்த ராமகிருஷ்ண மிஷன் கீழே தான் இப்போ இன்னைக்கு வரைக்கும் விவேகானந்தா ஸ்கூல்ஸ் நிறைய பார்த்துருப்பீங்க. ஓகேவா? சென்னையில ரோடே இருக்கு, ராமகிருஷ்ண மட ரோடுன்னு சொல்றோம். ராமகிருஷ்ண மட் ஆர்கே மட் ரோடுன்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்கே மட் ரோடு வந்து இங்கதான் இருக்கு. ஃபுல்லா ஒரு பெரிய ரோடு இருக்கு சென்னையில. இப்போ இங்க பாத்தீங்கன்னா இவரை பத்தி இது ஒரு முக்கியமான விஷயங்கள். நெக்ஸ்ட் இவர் என்ன ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணார் அப்படின்னா, நீங்க பாத்துட்டீங்க 1907 இந்தியாவில வந்து ஜாம்ஷெட்பூர் அப்படின்ற இடத்துல டிஸ்கோ டாடா ஸ்டீல் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் 1903 நினைக்கிறேன், இதுல IISc இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர். ஓகேவா? இது ஆரம்பிச்சிருப்பாங்க. இது ரெண்டுமே ஆரம்பிச்சு டாடாஸ். ஓகேவா? டாடா ஆரம்பிச்சிருப்பாரு. ஓகேவா? அப்போ என்ன ஆகுனா, திடீர்னு ஒரு ஷிப்ல வந்து சுவாமி விவேகானந்தாவும் டாட்டாவும் போயிட்டு இருப்பாங்க. டாடானா டோரப்ஜி டாட்டா. ஓகேவா? டோரப்ஜி. ஓகேவா? அவர் என்ன பண்ணிருப்பாங்க, இப்ப அவங்க போகும்போது என்ன ஆகுனா வந்து அவங்க ஒரு கான்வர்சேஷன் வச்சிருப்பாங்க. அந்த கான்வர்சேஷன்ல விவேகானந்தா சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி வந்து நம்ம இந்தியாவில வந்து இந்தியாவால உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்டீல் கம்பெனியோ ஒரு சயின்ஸ் அண்ட் டெக் கம்பெனியோ இல்லை, அதை வந்து உங்களை மாதிரி பெரிய இண்டஸ்ட்ரீஸ் தான் உருவாக்கணும் அப்படின்னு பேசும்போது அதை பெரிய இன்ஸ்பிரேஷனா எடுத்துட்டு வந்து டாடா என்ன பண்ணாரு, ஒரு 3 வருஷம் அமெரிக்காவுக்கு போயிட்டு அந்த ஸ்டீலை பத்தி ஃபுல்லா கத்துக்கிட்டு வந்து 1907 ஜாம்ஷெட்பூர்ல டாடா ஸ்டீல் வைப்பாரு. அப்புறம் 1903 இந்தியாவில வந்து IISc பெங்களூர் உருவாக்குவாரு. இப்போ 2025 நம்ம இருக்கோம். இந்தியாவோட பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் இதான், நம்பர் 1 இன்ஸ்டிடியூஷன் IISc பெங்களூர். இப்போ நெக்ஸ்ட் இந்தியாவோட பெஸ்ட் பிரைவேட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி தான் இப்போ டாடா ஸ்டீல் தான். இன்னும் உங்களை பீட் பண்ண முடியல. 130 வருஷம் ஆச்சு, 130 வருஷம் ஆகுது இங்க ஃபார்ம் பண்ணி. ஓகே, இந்த மாதிரி பெரிய இன்ஸ்பிரேஷனை கொடுத்தவர். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, நமக்கு வந்து 1905 ஒரு மூவ்மெண்ட் நடந்திருக்கும். என்ன விட்டு சுதேசி இயக்கம் நடந்திருக்குமா? ஓகே, சுதேசி இயக்கத்துக்கு முக்கியமான ஃபவுண்டேஷன் போடுறது விவேகானந்தர் தான். அவர் தான் வந்து நேஷனலிசம் ஓகேவா, தேசியவாதம் ஓகே, நேஷனலிசம புகுத்தினார் மக்கள் கிட்ட. ஓகே, அவ்வளவு இம்பார்ட்டன்டான பர்சனாலிட்டி சுவாமி விவேகானந்தா. அடுத்து இவரை ஃபாலோ பண்ணி ஒரு சீடை வராங்க. அவங்க பேர் நிவேதிதா, சிஸ்டர் நிவேதிதா. ஓகே, நிவேதிதா சிஸ்டர். ஓகேவா, ஏன் இவங்களை பத்தி இப்ப நான் மென்ஷன் பண்றேன்னா, நம்ம பாரதி அவர்கள் வந்து இவங்களை போய் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு வந்து விமனை பத்தின ஒரு புதிய தாட்டே வருது. பெண்கள் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது, பெண்கள் வெளியே வரணும், பெண்கள் வந்து பெருசா சாதிக்கணும் அப்படின்ற தாட் வந்து பாரதிக்கு ரொம்ப மனசுல வேரூன்றி போறதுக்கு காரணம் சிஸ்டர் நிவேதிதா தான். ஓகேவா, சோ நீங்க பாருங்க, ஒரு மனிதர் வந்து ஏதோ ஒரு மொழியில ரொம்ப பெரிய இன்ஃபுளுன்ஸ் பண்ணிருக்காரு. அவர் பண்ண இன்ஃபுளுன்ஸ் தான் வந்து 1905 சுதேசி மூமெண்ட். அவர் பண்ண இன்னொரு இன்ஃபுளுன்ஸ் இந்தியாவோட ஜாம்ஷெட் ஸ்டீல், டாடா ஸ்டீல், அப்புறம் டாடா IISc. நெக்ஸ்ட் அவர் பண்ண இன்னொரு இன்ஃபுளுன்ஸ் ஒரு பெண்ணை வந்து சிஸ்டரா மாத்தலாரு. அந்த பெண் என்ன பண்ணாங்க, பாரதியாரை இன்ஃபுளுன்ஸ் பண்ணாங்க. ஸோ ஒரு தனி மனிதனோட தாட்ஸ், அவரோட எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து எவ்வளோ பெரிய விளைவுகளை வந்து எத்தனை வருஷங்கள் தாண்டி ஒழிக்குது அப்படின்றதுக்கு முக்கியமான அடையாளம் வந்து சுவாமி விவேகானந்தர். ஓகே, இப்போ கொஸ்டின் போவோம். ஓகே, இதான் சொல்றாங்க, செப்டம்பர் 11 திக் விஜய் திவாஸ். ஏன்னா இந்த டேட்ல தான் அவர் வந்து அந்த இடத்துல போய் பேசியிருப்பாரு. டு ஹானர் சுவாமி விவேகானந்தரின் சொற்பொழிவை கௌரவிக்கும் விதமாக சிகாகோ, அந்த இடம் நடந்தது. இதான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சிகாகோ நடந்திருக்கு. எந்த வருஷம் நடந்திருக்கு? 1893 வருஷம். டேட் என்ன? செப்டம்பர் 11. ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது. ஏன்னா இந்த கொஸ்டின் வந்து நான் எடுக்கிறதுக்கு மெடிவல் ஹிஸ்ட்ரி, அந்த ஹிஸ்டரியை வந்து கொஞ்சம் எடுத்தாங்க. ஓகேவா, இது பாத்தீங்கன்னா இது குதிப்பினாரு. இது வந்து
இதுக்கு பேர் வந்து அலை தொர்வாசா இதுக்கு பேர். ஓகேவா? ஸோ சிம்பிளா எடுக்கிறேன் முடிஞ்சவளுக்கு. ஓகேவா? இப்போ குதுப்பினார் போறதுக்கு முன்னாடி மெடிவல் ஹிஸ்டரியா, மெடிவல் ஹிஸ்டரியில இது எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா கோரி கிட்ட இருந்து ஆரம்பிக்குது. ஓகே, முகமது கோரி. ஓகே, 1191 முதலாம் டெரைன் போர். டெரைன் போர். ஓகே, இங்கிலீஷ்ல சொல்லணும்னா பேட்டில் ஆஃப் டெரைன். பேட்டில் ஆஃப் டெரைன். இந்த போர்ல என்ன ஆகுதுன்னா இந்த கோரியோட படையும் இந்தியாவில மொத்தம் அந்த டைம்ல என்ன ஆச்சு, இந்தியா மேப் இருக்கு வச்சுக்கோங்களேன். இதுக்கு அப்படின்னா சவுத் இந்தியாவில விட்டுருங்க, நார்த் இந்தியாவில தான் எப்பவுமே இப்படிதான் வந்து அடிப்பாங்க. இந்த இடத்துல இருந்து அடிப்பாங்க இந்தியா. ஓகே, இந்த இடத்துல ஃபுல்லா மொத்தம் 50 பாகமா பிரிஞ்சிருச்சு. இந்த இந்தியா மொத்தம் 50 பாகமா பிரிஞ்சிருச்சு. 50 ராஜ்புத்தோட ஆண்டு இருந்தாங்க. அந்த 50 ராஜ்புட்ஸோட ஹெட்டா யார் இருந்தாங்கன்னா பிருத்திவிராஜ் சௌகான். பிருத்திவிராஜ் சௌகான். ஓகேவா? இந்த பிருத்திவிராஜ் தான் இந்த 50 ராஜ்புட்ஸோட ஹெட்டா இருந்தாரு. அதே மாதிரி அவரை மாதிரி ஈக்குவல் பவர்ஃபுல்லா ஜெயச்சந்திரன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். ஓகேவா? ஜெயச்சந்திரன். ஓகேவா? இவங்க ரெண்டு பேரும் பெரும் படையை எடுத்துட்டு போயிட்டு முதல் போர்ல கோரியை தோக்கடிச்சு அனுப்பி விட்டுருவாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா கோரி இதோட விட மாட்டாரு. 1992 அடுத்த வருஷமே செகண்ட் போர், இரண்டாம் தரைன் போர். ஓகேவா? தரைன் போர், செகண்ட் பேட்டில் ஆஃப் தரைன். இந்த போர்ல பாத்தீங்கன்னா என்ன ஆகும்னா இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவாங்க. நான் சொன்னா நம்ப மாட்டீங்க, நம்ம இந்தியா வந்து இதுக்கப்புறம் ஒரு 600 வருஷத்துக்கு இன்வேஷன் தான். இன்வேஷன்னா வேற ஒரு நாட்டுல இருந்து வந்து நம்மள ஆள்றாங்க. ஓகேவா? இஸ்லாமிக் இன்வேஷனு. இதுக்கு வந்து முக்கியமான காரணம் ஒரு சின்ன லவ் ஸ்டோரி. ஒரு லவ் ஸ்டோரினாலையும் கேஸ்ட் பிரச்சனைனாலையும் தான் வந்து இந்தியா அடுத்த ஒரு 600 வருஷத்துக்கு ஒரு ஸ்லேவரி ரூல்ல இருந்துச்சு. அது என்ன சொல்றேன்னா, ஜெயச்சந்திரனுக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்க. அந்த பொண்ணை வந்து இவர் லவ் பண்ணுவார். ஓகேவா? லவ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா இந்த அந்த டைம்ல என்ன ஆகும்னா இவருக்கு தெரியாது இந்த மாதிரி பிரிச்சுதான் நம்ம பொண்ணு லவ் பண்ணான்னு தெரியாது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் போர்ல 2 பேரும் சேர்ந்து போய் கோரியை டிஃபீட் பண்றாங்க. ஆனா இந்த ஒரு வருஷம் கேப்ல என்ன ஆகும்னா அந்த பொண்ணை வந்து இவர் தூக்கிட்டு வந்துருவாரு. ஏன்னா இவர் ஒத்துக்க மாட்டாருன்னு சொல்லி தூக்கிட்டு வந்து மேரேஜ் பண்ணிப்பாரு. மேரேஜ் பண்ணோன்னா என்ன ஆகும்னா ஜெயச்சந்திரன் வந்து பிரிஞ்சிருவாரு. இந்த ராஜ்பூத் அமைப்பு வந்து பிரிஞ்சு போயிட்டு நீ என் பொண்ணையை தூக்கி நான் அவமானப்படுத்திட்ட அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போயிடுவாரு. பிரிஞ்சு போன என்ன ஆகும்னா இந்த செகண்ட் போர்ல பிருத்திவிராஜும் அவரோட ஆளுங்களும் அதே பெரிய படையா இருக்கும். அந்த படையை போய் ஃபர்ஸ்ட் கோரியும் போதும் என்ன பண்ணா படுதோல்வி அடைஞ்சிருவாங்க. படுதோல்வி அடைஞ்ச உடனே என்ன ஆகுனா இந்தியா அப்படி இருக்கு அப்படி இருக்கு வச்சுக்கோங்க. இந்த இடம் ஃபுல்லா கோரி வந்து ஃபுல்லா பிடிச்சிடுவாரு. ஓகேவா? ஒரே பொருளை முக்காவாசி காலி. நெக்ஸ்ட் 1094 ஜெயச்சந்திரன். ஜெயச்சந்திரன் கூட கோரி மோதி இவரை போர்லயே கொன்றுவார். ஓகேவா? சோ கொன்ன உடனே என்னாச்சு, இவ்வளோ இடம் வந்து அவங்களுக்கு போயிடும். ஓகேவா? ஸோ ஒரு சின்ன லவ் பிரச்சனை, சின்ன மேரேஜ் பிரச்சனை தான் 1991 இருந்து 1857 பிளாசி போர் எல்லாரும் படிச்சிருப்பீங்க. பிளாசி போர்ல பிரிட்டிஷ்க்கு வந்து இந்தியா கை மாறுற வரைக்கும் நியர்லி ஒரு 600 வருஷம் இந்தியா வந்து வேற ஒரு நாட்டு அரசர்களோட ரூல்ல இருந்ததுக்கு முக்கியமான காரணம் ஒரு சின்ன லவ் ஸ்டோரின்னு சொன்னா, லவ் ஸ்டோரியில இந்தியாவில் இருந்த பிரிவுகள், இந்த ஜாதி மத பிரிவுகள்னால தான் சொன்னா அது வந்து மிகையாகாது. இப்ப என்ன ஆச்சுன்னா இந்த இவ்வளவு தூரம் போயிடுச்சா, நெக்ஸ்ட் என்ன பண்றாரு, ஸோ கோரி என்ன பண்றாரு, இங்க இருந்த எல்லா தங்கத்தையும் எடுத்துட்டு இது அவரோட ஊரு ஆப்கானிஸ்தான், ஈரான்லாம். ஓகேவா? இங்க போயிடுறாரு கோரி போயிட்டாரு. இப்ப இவ்வளவு இடத்த பிடிச்சாருல, அந்த இடத்த பிடிச்சதுக்கு குத்புதீன் ஐபக். ஓகேவா? குத்புதீன் ஐபக் அது யாருன்னா கோரியோட அடிமை. ஓகேவா? அடிமை எப்படின்னா
இவங்க சின்ன வயசுல என்ன பண்ணாங்க, அங்க மார்க்கெட் இருக்கும், அந்த மார்க்கெட்ல ஸ்லேவ்ஸ் விற்பாங்க, அடிமைகளை விற்பாங்க. அந்த அடிமைகளை வாங்கிட்டு வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க, ட்ரெயின் பண்ணி கூடவே வச்சுப்பாங்க. ஓகேவா, அந்த அடிமைகளை ஒருத்தர் வந்து குத்புதீன் ஐபக். ஸோ நீ வந்து எனக்கு ரொம்ப நம்பிக்கையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோரி என்ன பண்ணுவார், நீ இந்த இடத்துல நீ பாத்துக்கோ ஓகே அப்படின்னு சொல்லி இந்தியாவை வந்து குத்புதீன் ஐபக் கையில விட்டு போவார். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆகுது, இந்த குத்புதீன் ஐபக் என்ன பண்ணுவாரு, இந்தியாவை நம்ம பிடிச்சிட்டோம், எவ்வளவு பெரிய வளம் நிறைஞ்ச நாடு, இந்த வெற்றி நம்ம கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு குதுப் மினார் கட்டுவார். ஓகேவா, குதுப் மினார் கட்டும் போது என்ன ஆகுதுன்னா பாதியிலேயே அவர் இறந்து போயிடுவார். இப்போ நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான கொஸ்டின் கேட்க போறேன், அவர் எந்த விளையாட்டு விளையாடும் போது இறந்து போனார்? எந்த விளையாட்டு விளையாடும் போது, எந்த விளையாட்டு? ஓகேவா, பல வாட்டி டிஎன்பிஎஸ்சில கேட்ட கொஸ்டின். ஓகேவா, இது எப்படி கேட்பானா, இந்த கேம் ஆடும்போது இறந்து போன கிங் யாருன்னு கேட்பாங்க. ஓகேவா, இது ஒரு மாடல். நெக்ஸ்ட் முகமது சாரி குத்புதீன் ஐபக் வந்து எந்த கேம் ஆடும்போது இறந்தார் அப்படின்னு சொல்லி கேமை பத்தி கேட்பாங்க, அப்புறம் கிங்கை பத்தி கேட்பாங்க. ஓகேவா, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இந்த மறக்காம இது கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா, கமெண்ட்ல சொல்லாலும் பரவாயில்ல, நீங்க நோட்ஸ் எடுத்து ஆன்சர் எடுத்துவீங்க. ஓகேவா, இப்போ என்னாச்சு, குதுப் மினார் கட்டும்போது இறந்துட்டாரு, இந்த கேம் இறந்துட்டாரு. இதுக்கப்புறம் என்ன பண்ணா இல்துமிஷ் வராரு. இல்துமிஷ் யாருன்னா அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு, அடிமைகள்னு சொல்லுவாரு. ஓகேவா, ஏன் அந்த பேர் அவருக்கு வந்துச்சுன்னா, குத்புதீன் ஐபக்கே அடிமை, இவரோட அடிமை இல்துமிஷ். ஓகேவா, அதனால அடிமைகளின் அடிமை அப்படின்னு சொல்லிட்டு இல்துமிஷ் வருவாரு, அவர் தான் அந்த முழுசா கட்டி முடிப்பாரு அந்த குதுப் மினாரை. ஓகேவா, சோ ஏன் சார் இப்போ குதுப் மினாரை பத்தி பேசுறோம், கொஞ்சம் தேவையான கண்டென்ட் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, இது குதுப் மினார் இருக்கா? ஓகேவா, இந்த இடத்துல ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்கா, இதுக்கு பேரு அலை தர்வாசா. இதை யார் கட்டினானா அலாவுதீன் கில்ஜி. அலாவுதீன் கில்ஜி என்ன பண்ணுவார்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ஐபக் வந்தாரு 1996 இருந்து 1610. ஓகே, ஏதோ ஒரு அந்த டைம் பீரியட்ல அவர் வந்து வருவார் வச்சுக்கோங்க. ஓகே, 10 வரைக்கும் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் இல்துமிஷ் வருவாரு. இந்த ஆர்டர் எப்படி வரும்னா, ஸ்லேவ் டைனாஸ்டி ஃபர்ஸ்ட், ஸ்லேவ் டைனாஸ்டினா அடிமை வம்சம் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் இந்த வம்சம் மாறிட்டு நெக்ஸ்ட் துக்ளக் வம்சம் நினைக்கிறேன். ஓகேவா, சாரி துக்ளக் இல்ல, கில்ஜி வம்சம். கில்ஜி, ஓகேவா, கில்ஜி வம்சம். நெக்ஸ்ட் துக்ளக் வம்சம். நெக்ஸ்ட் லோடி வம்சம். ஓகேவா, கில்ஜி, லோடி, துக்ளக். ஓகேவா, இப்படி ஒரு 4 வம்சங்களா இந்த மொத்தம் இந்த ரூல் ஆடுவாங்களா. இதுல கில்ஜி வம்சம் வரும்போது நம்ம வெரி வெரி ஃபேமஸான அலாவுதீன் கில்ஜி. ஓகேவா, பத்மாவதி படத்துல கூட பார்த்திருப்பீங்க. ஓகேவா, அவர் என்ன பண்ணுவாரு, 1306 நினைக்கிறேன், 1306 இல்ல 5 305 அந்த டைம்ல எப்படி மேப் இருக்கும்னா இப்படி இருக்கும். இந்த இந்தியா மேப் வச்சுக்கேன் சும்மா. இங்க வந்து வாராங்கல் இருக்கும், வாராங்கல். இங்க மதுரை இருக்கும். ஓகேவா, இங்க வந்து ஒய்சாலா இருப்பாங்க. ஓகேவா, ஹம்பி இருக்கும், ஹம்பியோட முன்னாடி ஒரு நகரம் இருந்துச்சு. ஓகேவா, ஹம்பி. அப்புறம் இங்க வந்து வேற ஒருத்தர் இருப்பாங்க. ஓகேவா, இந்த 4மே வந்து பெரிய, இங்க வந்து பாண்டியர்கள் இருப்பாங்க, மதுரையில பாண்டியர்கள் இருப்பாங்க, இங்க ஒய்சாளர்கள் இருப்பாங்க, இங்க வந்து வாரங்கல், இந்த வாரங்கள்ல இந்த ருத்ரமாதேவி டைனாஸ்டி அந்த டைனாஸ்டி இருந்துச்சு. இது இன்னொரு டைனாஸ்டி இருந்துச்சு. ஸோ நார்த் இந்தியாவில் அவங்க ஃபுல்லா இருப்பாங்க, நார்த் இந்தியா ஃபுல்லா கில்ஜி இருப்பாங்க. ஓகேவா, இப்போ என்ன பண்ணாரு, 1305 பெரும் படையை அனுப்பி ஃபுல்லா கைப்பற்றிட்டு வாங்க அப்படி அனுப்பி விட்டுருவாரு ஃபுல்லா. அந்த படம் என்ன பண்ணுன்னா 5 வருஷம் ஒரு இடமா பிடிச்சிட்டே வருவாங்க. பிடிச்சிட்டு வரும்போது கடைசியா மதுரையை அடிச்சு உடைச்சு, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை உடைச்சு உள்ள இருக்க எல்லா நகைகளையும் எடுத்துட்டு கடைசியா திரும்பி 1310 திரும்ப டெல்லிக்கு போயிடுவாங்க. இந்த இடத்த பிடிக்கலாம் மாட்டாங்க, ஆகலாம் மாட்டாங்க. மொத்தமா இருந்த எல்லா நகைகளையும் கொள்ளடிச்சிட்டு போயிட்டு திரும்ப டெல்லிக்கு போயிடுவாங்க. போனதுக்கு அப்புறம் இப்போ இது ஒரு பெரிய வெற்றி இல்லையா, இந்த வெற்றியை கொண்டாட என்ன பண்ணிருப்பாரு கில்ஜி, இதை கட்டிருப்பாரு. இதுக்கு பேர் தான் அலை தர்வாசா.
ஓகேவா. நீங்க குதிப்பினார் போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பில்லர் இருக்கும் உள்ள, தெரியுதா? இந்த பில்லர் தான் வந்து மெக்ராலி அயன் பில்லர் சொல்லுவாங்க. ஓகேவா. இந்த பில்லருக்கு என்ன ஃபேமஸ்னா, இந்த பில்லர் வந்து செஞ்சு ஒரு 2000 வருஷம் ஆக போகுது. ஆனா இந்த பில்லர் வந்து இன்னும் துருப்பிடிக்கவே இல்லை. ஓகேவா. சரி, நீங்க சொல்றது கில்ஜி 1000 வருஷம் தான் ஆகுது. ஆனா இந்த தூண் மட்டும் எப்படி 2000 வருஷம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த தூணை வந்து குப்தர்கள் பீரியட்ல வந்து சந்திரகுப்தா 2 பத்தி எழுதியிருக்கு. ஓகேவா. இந்தியர்களோட அந்த மெட்டல் டிஸ்கில்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த இரும்பு இரும்பு தங்கம் அப்புறம் அந்த மாதிரி வேலைப்பாடுகள்ல இந்தியர்களுக்கு இருந்த பெரிய நாலேஜை பத்தி இந்த தூண் தான் சொல்லுது. இதுல ஒரு எழுத்துல எழுதிருக்காங்க, தெரியுதா? இந்த எழுத்துலதான் வந்து சந்திரகுப்தர் வந்து சிறந்த ரூலர், அவருக்கு என்னென்னலாம் பண்ணாருன்னு சொல்லி இந்த தூண்ல தான் இருக்கு. ஓகே, இந்த ஸ்கிரிப்ட் ஃபார்ம் இருக்குல்ல, ஒரு வடிவத்தில் எழுதிருக்காங்க. இந்த வடிவத்தில் எழுதிருக்காங்கல்ல, இந்த வடிவம் பேர் தான் தேவநாகரி ஸ்கிரிப்ட். ஓகேவா. தேவநாகரி ஸ்கிரிப்ட் இந்த வடிவத்துக்கு பேர் தான். ஓகேவா. நம்ம தமிழ்ல வந்து தமிழ்னு எழுதுறோமா, தமிழ். ஓகேவா, கரெக்டா? இந்த தாவை இப்படிதான் எழுதுறோம்னு சொல்லிட்டு ஒரு ரூல் இருக்குல்ல, அந்த ஸ்கிரிப்டுக்கு பேரு தமிழ் ஸ்கிரிப்ட். தமிழ் ஸ்கிரிப்ட் இல்லைன்னா தமிழ் பிராமி ஸ்கிரிப்ட். ஓகேவா. அது மாதிரி இந்திய எழுதுறதுக்கு இந்த மாதிரி இது வந்து இது இந்தியில சான்ஸ்கிரிட் தேவநாகரி ஸ்கிரிப்ட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போற கொஸ்டின் என்ன, ஹிந்தி திவாஸ். ஏன் இப்போ ஹிந்தி திவாஸை பத்தி நான் பேசுறேன்னா, நமக்கு வந்து ரீசெண்டா இந்த 3 லாங்குவேஜ் பாலிசி டிபேட் வந்து போயிட்டே இருக்கு. ஓகே, அதனால ஹிந்தி திவாஸை பத்தி தெரிஞ்சு வச்சுங்க. ஹிந்தி திவாஸ் வந்து செப்டம்பர் 14 சரத்து 343 இந்தி மற்றும் ஆங்கிலம் தேசிய மொழி. இப்போ நமக்கு சரத்தன ஆர்டிகல் 343 கான்ஸ்டியூஷன் என்ன எழுதியிருக்காங்கன்னா, இந்தியா இங்கிலீஷ் வந்து நேஷனல் லாங்குவேஜ் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் இருக்கு. ஓகே, மூணாவது பாயிண்ட் இந்திய வந்து தேவநாகரி ஸ்கிரிப்ட்ல யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி மூணாவது பாயிண்ட் இருக்கு. ஓகே, இதுல என்ன ஒரு சேஞ்ச் இருக்குன்னா, இந்தியாவுக்கு நேஷனல் லாங்குவேஜ் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஓகே, இந்தியாவுக்கு நேஷனல் லாங்குவேஜ் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல, ஆனா அஃபிஷியல் லாங்குவேஜ் இருக்கு. ஓகே, இந்தியாவுக்கு அஃபிஷியல் லாங்குவேஜ் இருக்கு. அஃபிஷியல் லாங்குவேஜ்னா அலுவலக மொழி. இந்தியா வந்து உள்ள இருக்க ஸ்டேட் ஸ்கூல்ல பேசணும், கம்யூனிகேஷன் பண்ணணும், லெட்டர் மெமோ அனுப்பணும் அப்படின்னா இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. அதே மாதிரி இந்தியா மற்ற கண்ட்ரிஸ் கூட பேசும்போது இங்கிலீஷ் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த காரணத்துக்காக இந்த 2 மொழியை வந்து ஆர்டிகல் 343 அஃபிஷியல் லாங்குவேஜா வச்சிருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் இதை விட என்னன்னா, நேஷனல் ஹிந்தி டேன்னு சொல்லிட்டு ஒரு டே கொண்டாடுறாங்க ஜனவரி மாசத்துல. ஓகேவா, அதையும் பார்த்து வச்சுக்கோங்க, ஏன்னா அதுவும் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ல வரலாம் நிறைய சான்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ இந்த இந்த இதுபடி பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 343 வந்து ஹிந்தியும் இங்கிலீஷும் அஃபிஷியல் லாங்குவேஜ் தான், அது அலுவலக மொழி தான். இந்தியாவுக்கு நேஷனல் லாங்குவேஜ் ஒன்றும் கிடையாது. யாராவது நேஷனல் லாங்குவேஜ் இருக்குன்னு சொல்லி அடமுடிச்சாங்கன்னா ஆர்டிகல் 343 கூகுளில் போட்டுருக்காங்க, இது அஃபிஷியல் லாங்குவேஜ் தான். இந்தியாவுக்கு நேஷனல் லாங்குவேஜ் எதுவுமே இல்லை. ஓகே, இப்போ தமிழ்நாட்டுக்கு அஃபிஷியல் லாங்குவேஜ் என்னன்னா தமிழும் இங்கிலீஷும். ஓகே, இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டும் அவங்களுக்கு தேவைப்பட்ட அஃபிஷியல் லாங்குவேஜ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்தியாவில் காமனாக ரூலே போட்டாங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் போகலாம். ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட். இது இருக்குல்ல, இதுக்கு பேர் புஷ்பக விமானம் வச்சிருக்காங்க, பேர் வச்சிருக்காங்க. இது வந்து ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கல். ஓகே, ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கல்னா இதை வந்து நம்ம அமெரிக்கால ஸ்பேஸ் ஷட்டில் மாதிரி இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். திரும்ப போயிட்டு அது மேலே எத்தனை பேர் லான்ச் பண்ணி விட்டிங்கன்னா திரும்ப வந்துடும். ஸோ உங்களுக்கு வந்து இது ஃபுல்லாக வேஸ்ட் ஆகாது. இப்போ எக்ஸிஸ்டிங்காக இந்தியாவில் எப்படி பட்ஜெட்ஸ் இருக்குன்னா, ஒரு ராக்கெட் மேலே போச்சுன்னா மீதி இருக்க பாட்டு கடலில் வந்து வந்துடும், அது வேஸ்ட். கரெக்டா. ஆனா இப்போ இனிமே அப்படி இருக்காது. இது ஃபுல்லா இம்ப்ளிமெண்டேஷன் வந்துருச்சுன்னா எதுவுமே மேல விட்டா சேட்டலைட்டை போட்டு இது திரும்ப கீழே வந்துடும். ஓகே, அதுதான் RLV ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கல். ஓகே, திரும்ப பயன்படுத்தக்கூடிய ஒரு மெட்டீரியல். ஓகே, ரீயூசபிளா திரும்ப பயன்படுத்தக்கூடிய. ஓகே, இதுக்கு வச்சிருக்க பேரு புஷ்பக். ஓகே, ஞாபகம் வச்சுங்க, எக்ஸாம்பிள் கண்டிப்பா கேட்பாங்க புஷ்பக். இங்க பாருங்க. ஓகே. இப்போ புஷ்பக் பத்தி பார்த்தோமா. இந்தியாவில் இருக்க மிகப்பெரிய குறைபாடு என்ன அப்படின்னா, இந்தியாவில் இத்தனை லான்ச் வெஹிக்கல்ஸ் இருக்கு. நம்ம இஷ்டத்துக்கு நம்மளால சேட்டலைட் அனுப்பிக்கலாம். இதுல PSLVன்றது அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, இதுல 50 தாண்டி போயிடுச்சு PSLV. ஓகேவா, 50 மிஷன் PSLV நம்ம அனுப்பிட்டோம். GSLV இருக்கு, GSLV Mark 3 இருக்கு. இந்த GSLV Mark 3 இந்த ராக்கெட்டு இதோட கெப்பாசிட்டி வந்து 4 டன் தான். ஓகேவா, 4 டன்னு. அதுக்கு மேலே தூக்கிட்டு போக முடியாது.
ஓகேவா. ஆனா இந்தியா வந்து என்ன பிளான் பண்ணிருக்கா, பெரிய பெரிய ஸ்பேஸ் மிஷன்லாம் பிளான் பண்ணிருக்கு. அது பேக்ரவுண்ட் பார்க்கும்போது பார்க்கலாம். பட் என்னன்னா இந்தியாவுக்கு வந்து பெரிய ஸ்பேஸ் பிளான் இருக்கு. இந்தியா அடுத்து மக்களை வந்து நிலாவுக்கு இல்லை மற்ற பிளான்ஸ்க்கு கொண்டு போகிற பிளான் இருக்கு. ஆனா வெறும் 4 டன் கெப்பாசிட்டி வச்சு எப்படி தூக்கி போக முடியும். ஓகே, அதுக்காக தான் என்ன பண்றாங்கன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் லான்ச் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாக்குறாங்க. ஓகே, அதுக்கு பேர் சூர்யா, இதுக்கு பேரு புஷ்பக். இது வேற அது வேற கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே ஓகே, இது வந்து தூக்கிட்டு போற வேலை மட்டும் தான். இது தூக்கிட்டு போயிட்டு ஹெவி லோட இருந்து தூக்கிட்டு போறது வேலை தான். ஓகேவா. ஜிஎஸ்எல்வி மார்க் 3 தான் ஜிஎஸ்எல்வி மார்க் 3. ஓகேவா, இதுதான் சொன்ன 4 டன் கெப்பாசிட்டி. ஓகேவா, அதை விட 3 மடங்கு தூக்க முடியும். அப்படின்னா 4 × 3 12 12 டன் வெயிட்டை தூக்கிட்டு போகக்கூடியது. ஓகே, இதோட டார்கெட்டே அடுத்த 8 வருஷம். 8 வருஷத்துக்குள்ள இதை வந்து 8 வருஷத்துல உருவாக்கி முடிக்கணும். பார்ஷியலி ரீயூசபிள் அப்படின்னா இதை வந்து நீங்க திரும்ப ஒரு பாயிண்ட்ல எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஐ மீன் பாதியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஐ மீன் சிலது வந்து கடல்ல விழுந்துரும், மீதி பார்ட்டு நீங்க அப்படியே ரெக்கவர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. இப்போ இஸ்ரோவோட முக்கியமான ஸ்கீம்ஸ் பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ககன்யான், அடுத்து சுக்ரியான், தேர்டு வந்து 2035ல இந்தியன் ஸ்பேஸ் ஸ்டேஷன். ஓகேவா, இந்தியன் ஸ்பேஸ் ஸ்டேஷன். இதுக்கு வந்து இங்கிலீஷ் எழுதியிருக்கேன். இதுக்கு வந்து ஹிந்தியில ஒரு வேர்ட் இருக்கு, பாரத் அந்தாரிக் ஸ்டேஷன் நினைக்கிறேன், அது கன்ஃபார்மா தெரியல. ஓகேவா, அந்தாரிக் ஸ்டேஷன் ஏதோ ஸ்டேஷன் வரும், அது மறக்காம பாத்துங்க. ஏன்னா அந்த வார்த்தை, இந்த ஹிந்தி வார்த்தை தான் எக்ஸாம்பிள் கேட்பாங்க. 2035 வந்து இந்தியன் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அமைக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து சுக்ரியன் போட்டோமா. நெக்ஸ்ட் சந்திராயன் 4. ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு முக்கியமானது இருக்கு, அதுக்கு பேர் நான் மறந்துட்டேன். இந்தியா வந்து ஆதித்யா L1 கரெக்ட். 5th வந்து ஆதித்யா L1. ஓகேவா. சுக்ரன்னா வந்து வீனஸ் பிளானட். இந்த வீனஸ் பிளானட்டோட அட்மாஸ்பியர் அனலைஸ் பண்றதுக்கும், கிரவுண்ட் எப்படி இருக்கு, வீனஸோட தரைப்பகுதி எப்படி இருக்குது அனலைஸ் பண்றதுக்கும் இது போறது கொடுக்க போறோம். இது வந்து 2030 தான் போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, கன்ஃபார்மா இது ஒன்றும் சொல்லலை, டேட் சொல்லல. ஓகே, ககன்யான் வந்து இந்த வருஷம் இல்லை அடுத்த வருஷம் கண்டிப்பா முடிச்சிடும். இந்த ககன்யான்ல ஒரு ரோபோட் யூஸ் பண்றாங்க, ஹியூமனாய்டு ரோபோட். ஓகே, ஹியூமனாய்டு ரோபோட்டு நீங்க அந்த மனுஷன் மாதிரி இருக்கும், ஸ்பேஸ்ல வந்து என்ன எஃபெக்ட்லாம் ஆகுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஹியூமனாய்டு ரோபோட் யூஸ் பண்ணாங்க. இந்த ஹியூமனாய்டு ரோபோட்டோட பேர் என்ன கம்பல்சரியா தெரிஞ்சுக்கணும், கமெண்ட்ல போடுங்க. இந்த ஹியூமனாய்டு ரோபோட்டோட நேம் என்ன கொஸ்டின் உங்களுக்கு. ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது தெரியாம எக்ஸாம்க்கே போவாதீங்க. ஓகே, ஹியூமனாய்டு ரோபோட், அந்த ஹியூமனாய்டு ரோபோட்டுக்கு பேர் என்ன. அடுத்து வந்து இந்தியன் ஸ்பேஸ் ஸ்டேஷன். ஓகே, ஆல்ரெடி நம்ம ஸ்பேஸ்ல இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் என்னன்னா பூமிக்கு வச்சுக்கோங்க, இப்படி அமைப்பு இருக்கு, ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு பெரிய அமைப்பு இருக்கும் மேல. இந்த ஸ்பேஸ்லயே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அங்கேயே உட்காந்து ரிசர்ச் பண்ணி எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணி முடிச்சுட்டு பொறுமையா அங்க திரும்ப பூமிக்கு வருவாங்க. இந்த மாதிரி இந்தியாக்காக ஒன்று கட்டணும் அப்படின்னு சொல்லி 2035 பிளான் வச்சிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் சந்திராயன் 4. ஓகே, சந்திராயன் 4 வந்து ஆல்ரெடி இப்போ சந்திராயன் 3 முடிச்சு, அதே மாதிரி சந்திராயன் 4ல வேற ஒரு புது டாக்டிக்ஸோட சந்திராயன் 4 கொண்டு வர போறாங்க. ஓகே, இந்த ஆதித்யா L1 இருக்குல்ல, இந்த L1 என்னன்னா அதை பத்தி தனியா எடுக்கிறேன், டக்குன்னு சொல்லிடுறேன் மட்டும். ஓகே ஓகே, ஏன்னா அது ரொம்ப முக்கியம். ஆதித்யா L1. ஓகேவா, இது வந்து என்னன்னா சூரியன் இருக்குல்ல, சூரியன் மேல லைட் வந்து இப்படி தெரிக்கும், அதை வந்து நார்மலா பார்க்க முடியாது. ஓகே, நம்ம இங்க இருந்து பூமியில இருந்து பார்க்கணும்னா சோலார் எக்லிப்ஸ் இருக்குல்ல, சூரிய கிரகணம், அப்பதான் அதை வந்து பார்க்க முடியும். அங்க என்ன ஒரு புதுசா இருக்குன்னா, சூரிய வெளிப்புறத்துல என்ன ஆகும், டெம்பரேச்சர் 6000 டிகிரி தான் இருக்கும். ஓகே, சூரிய உள்புறத்துல எப்படின்னா 1.5 மில்லியன் டிகிரி செல்சியஸ் இருக்கும் உள்ள. ஓகேவா,
ஆனா இங்க இந்த இந்த மேல் இருக்குல்ல கொரோனா, இந்த பகுதிக்கு பேர் கொரோனா. இந்த கொரோனா பகுதியில 2 மில்லியன் டிகிரி செல்சியஸ் இருக்கு. ஆனா சர்ஃபேஸ்ல 6 தான் இருக்கணும். ஆனா எப்படி 2 மில்லியன் டிகிரி செல்சியஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே புரியல. இதை அனலைஸ் பண்றதுக்காக தான் இந்தியா என்ன பண்ணிருக்கு, இந்த ஆதித்யா L1 அனுப்பியிருக்கு, இந்த ஃபேக்ட் அனுப்பியிருக்கு. அதெல்லாம் L1. இந்த கேள்வி வருதுல, அந்த கேள்விக்கு பதில் சொல்றாங்க பாருங்க. இது சன்னு, இது எர்த். ஓகேவா? இது கூட போட்டுங்க. ஓகேவா? இப்போ இந்த பாயிண்ட் L1, இந்த பாயிண்ட் L2, ஓகேவா? இந்த பாயிண்ட் L3, இந்த பாயிண்ட் L4, இந்த பாயிண்ட் L5. இந்த 5 பாயிண்ட் என்னன்னா, சன்ல இருந்து வர கிராவிடேஷன் ஃபோர்ஸும் எர்த்ல இருந்து வர கிராவிடேஷன் ஃபோர்ஸும் நெக்லெக்ட் ஆகி நீங்க ஒரு சேட்டலைட் எடுத்துமே இந்த இடத்துலயோ இந்த இடத்துலயோ இந்த எல் பாயிண்ட் இருக்குல்ல, எல் பாயிண்ட்ல எங்க வச்சாலும் சேட்டலைட்டு கிராவிடேஷனல் அஃபெக்ட் இல்லாம ஒரே இடத்துல நிற்கும். ஏன்னா சன்னோட கிராவிடேஷனும் எர்த்தோட கிராவிடேஷனும் ஈக்குவல் ஆயிடுது. ஓகேவா? ஈக்குவல் ஆனதுனால இந்த இடத்துல போய் நீங்க சேட்டலைட் வச்சீங்கன்னா, ஓகேவா, உங்களுக்கு வந்து சேட்டலைட் எங்கேயுமே நவராது. ஏன்னா இது வந்து எம்டி ஸ்பேஸ், எந்த பிளானட்டோட இன்ஃப்ளூயன்ஸும் இருக்காது. நீங்க எங்க சார் நீங்க இங்க வைக்க வேணா, இங்க விடுதா, எங்க வேணா வைக்கலாம், ஏன் L1 எடுத்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வருதுல்ல. நீங்க L2ல வச்சீங்கன்னு வச்சுங்களேன், L2ல வைக்கிறீங்க, நீங்க சூரியனை இப்படிதான் போட்டோ எடுக்கணும். கரெக்டா? பூமியை மறைச்சிடும். ஓகேவா? பூமியை மறைச்சிடும், சூரியன் தெரியாது. சரி சார், அப்ப L4ல வைக்கலாமே. L4ல வைக்கிறோம்னா நீங்க இங்க இருந்து இவ்வளவு தான் டிராவல் பண்ணணும், வாய்ப்பே இல்லை. அதுக்கு ஒரு 5-6 வருஷம் ஆகும் போறதுக்கு. ஸோ அதனால L2 இந்த L1 வச்சிருக்காங்க. L1 பாயிண்ட் வந்து சூரியனை ஸ்ட்ரெயிட்டா பார்த்துருக்கு பாருங்க, ஸ்ட்ரெயிட்டா சூரியனை பார்த்த மாதிரி இருக்கு. அதனால ஈஸியா இதை பத்தி அனலைஸ் பண்ணி இப்போ இந்தியா பெரிய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் விட்டுருக்காங்க இதை பத்தி. ஓகே, ஸோ ஆதித்யா L1 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இது பார்த்துருமா, இந்த சூர்யான்றது இந்த லான்ச்சர் GSLV Mark 3 விட அதிக பவர்ஃபுல்லானது. இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல வரப்போகுது. ஓகே, இப்போ நம்ம போன கிளாஸ்லயே பார்த்தோம் இந்த மான்ட்ரியல் புரோட்டோகால் பத்தி. நான் ஆல்ரெடி போன கிளாஸ்ல ஒரு MCQ வச்சு சொன்னேன். ஓகே, செப்டம்பர் 16 உலக ஓசோன் தினம். ஓகே, நெக்ஸ்ட் தீம், அதுக்கான தீம் என்னன்னா மான்ட்ரியல் நெறிமுறை, மான்ட்ரியல் புரோட்டோகால் அட்வான்சிங் கிளைமேட் ஆக்ஷன். ஓகேவா? நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த போன கிளாஸ்லயே சொன்னேன், ஓசோன்றது அதிகமா அஃபெக்ட் ஆகுது இந்தியாவில் அப்படி வேர்ல்டு அப்படின்றது 1987 வியன்னா மாநாடு. ஓகேவா? வியன்னா கன்வென்ஷன்ல ஒண்ணு கூடி என்ன பண்ணாங்க, ஓசோனை பாதிக்கிற குளோரோ ஃப்ளோரோ கார்பன் அப்படின்றத குறைக்கணும். ஓகேவா? இந்த அமைப்பு இந்த கேஸ் எல்லாம் குறைக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. அதுதான் மான்ட்ரியல் புரோட்டோகால். ஓகேவா? அந்த நாளை கொண்டாடுறதா இந்த வேர்ல்டு ஓசோன் டே, செப்டம்பர் 16. கிளியரா இருக்கா? அந்த மான்ட்ரியல் புரோட்டோகால் எப்போ இம்ப்ளிமெண்டேஷன் வந்துச்சோ அந்த நாள் தான் செப்டம்பர் 14. இந்த தீமை மறக்காம படிச்சு வச்சுக்கோங்க. ஏன் தீமை படிக்க சொல்றேன்னா, 1987ல இந்த அமைப்பு போட்டாங்கன்னா இப்போ 2025 ஆச்சு. ஓகேவா? ஸோ இன்னொரு 1 வருஷத்துல போச்சுன்னா 40 வருஷம் ஆகுது. ஓகேவா? இதுக்காக தான் இதை வந்து படிங்க திரும்ப சொல்றேன். இது புரியல அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் திரும்ப நெக்ஸ்ட் கிளாஸ் ரொம்ப சொல்றேன். ஓகே, ஓசோனோட ஓட்டைகளை குறைக்கிறதுக்கு இந்த சிஎஃப்சின்றது பல கேஸுகள். ஓகேவா? அந்த கேஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்றது குறைக்கணும் அப்படின்றத டார்கெட்டை கொண்டு வந்தது இந்த மான்ட்ரியல் புரோட்டோகால். ஓகேவா? இந்த மான்ட்ரியல் புரோட்டோகால்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண டேட் செப்டம்பர் 16. அதனால அந்த நாளை வேர்ல்டு ஓசோன் டேவா கொண்டாடுறோம், உலக ஓசோன் நாளா கொண்டாடுறோம். ஓகே, கண்டென்ட் முக்கியம். திரும்ப சொல்றேன், கண்டென்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுங்க. கண்டென்ட் புரியலனா சார் இந்த ஓசோன் கண்டென்ட் புரியல, இல்லைன்னா இந்த இஸ்ரோ கண்டென்ட் புரியல அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல போனா நான் திரும்ப சொல்லித்தரேன். ஓகே, அதுல நான் திரும்ப சொல்லி தரத்துக்கு எது கூச்சமும் வரல. நான் 100 வாட்டி கூட சொல்லி தரேன், எந்த விஷயம் இல்லை. ஓகேவா? ஓகே, இப்போ தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். இந்த சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் கிளாசிக்கல் தமிழ், ஓகே, இது வந்து சென்னையில இருக்கு. இதுக்கு சேர்மன் யாருன்னா சிஎம், வைஸ் சேர்மன் யாருன்னா சுதா சேஷன். இவங்க வந்து வெரி ஃபேமஸ் பர்சனாலிட்டி. நிறைய ஆன்மீக சொற்பொழிகள் மற்றும் நிறைய இலக்கியம் சம்பந்தப்பட்ட சொற்பொழிகள் சூப்பராக ஆடுவாங்க. தமிழ் ஸ்காலர் இவங்க.
இவங்களோட பெரிய அச்சீவ்மெண்ட் என்னன்னா மெடிக்கல் புக்ஸை தமிழ்ல படிக்க டிரான்ஸ்லேட் பண்ணி யூஸ் பண்ண வச்சவங்க இவங்க இதுல முன்னோடி இதுல. ஓகேவா, இந்த மாதிரி தமிழை வழக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் பல இன்ஸ்டியூட்ஸ் இருக்கு. ஓகேவா, அதுல இன்னொன்று என்னன்னா மதுரை தமிழ் சங்கம். ஓகே, அதுல வந்து தஞ்சாவூர் தமிழ் யூனிவர்சிட்டி. தஞ்சாவூர் தமிழ் யூனிவர்சிட்டி ஒரு கொஸ்டின் வந்து என்னன்னா ஐஏஎஸ் பாஸ் ஆகிட்டு வராங்களே, ஐஏஎஸ் பாஸ் ஆகிட்டு அவங்கள இங்கே போஸ்டிங் போகிறாங்க தெரியுமா தமிழ்நாட்டில், அவங்களுக்கு வந்து தமிழ் கற்றுக் கொடுக்கறதுக்கு தஞ்சாவூர் யூனிவர்சிட்டியில் போய் தான் கற்றுக் கொடுப்பாங்க. ஓகேவா, அந்த மாதிரி தமிழை வடக்கத்துக்கான இன்ஸ்டியூட்ஸ் நிறைய இருக்கு. அதில் எல்லாமே யூனிட் 9ல வரும். ஓகே, அதில் முக்கியமான இன்ஸ்டியூட்ஸ் மட்டும் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ பார்த்தோம் சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் கிளாசிக்கல் தமிழ். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து தாஞ்சூர் தமிழ் யூனிவர்சிட்டி. ஓகேவா, தேர்டு மதுரை தமிழ் சங்கம். ஓகேவா, ஃபோர்த் வந்து தமிழ்நாடு விர்ச்சுவல் அகாடமி. ஓகேவா, இது வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஐடி அண்டு கவர்னன்ஸ் அதில் வந்து இது வரும், தமிழ்நாடு விர்ச்சுவல் அகாடமி. ஓகே, இந்த மாதிரி முக்கியமான 4 அமைப்புகள் என்ன பண்ணுறாங்கன்னா தமிழ்நாட்டோட தமிழில் எவ்வளோ ரிசர்ச் பண்ணுறது, தமிழில் சிலப்பதிகார மணிமேகலைலாம் இருக்குல்ல, அதை வந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுறது, ஃப்ரெஞ்சு ஜப்பானீஸ் அந்த மொழிகளில் மாற்றுறது. அது மட்டும் இல்லாமல் தமிழக ட்ரைப்ஸ் இருக்காங்கல்ல, ட்ரைப்ஸோட வாழ்க்கை முறைகளை வந்து கண்டுபிடிச்சு அவங்களோட பழக்க வழக்கங்களில் எவ்வளோ பழமையானது கண்டுபிடிக்க, அந்த மாதிரி பல ரிசர்ச்சை வந்து இந்த 4 இன்ஸ்டியூட் பண்ணுறாங்க. ஓகே, சும்மா யூனிட் 9ல யூஸ் ஆகும், தெரிஞ்சு வச்சுருந்தேன். ஓகே, இப்போ ரொம்ப முக்கியமான நியூஸுக்கு வந்திருக்கோம். ஓகேவா, 4 பேர் போல கொடுக்குறாங்களா. குவாட் சம்மிட்டு, குவாட் உச்சி மாநாடு 2024 எங்கே நடந்திருக்கு? வில்மிங்டன், USA. ஓகேவா, நெக்ஸ்ட் குவாட் கேன்சர் மூன் ஷாட்டு செர்விக் கேன்சருக்கு போடுறது. ஓகே, நெக்ஸ்ட் குவாட் சம்மிட் 2025 எங்கே நடக்க போகுது? டெல்லியில். ஏன் இப்போ குவாட்ன்றது முக்கியமான அமைப்பாக பேசப்படுது அப்படின்னா, குவாட் அப்படின்னா 4 பேர் சேர்ந்தது. அந்த 4 நாடு எதுனா இங்கிலாந்து, அமெரிக்கா, ஜப்பான், இந்தியா. ஓகேவா, இவங்க வருஷம் என்ன பண்ணுவாங்கன்னா மலபார் எக்ஸசைஸ் நடப்பாங்க. ஓகே, வருஷம் மலபார் நேவல் எக்ஸசைஸ் நடப்பாங்க. ஓகேவா, நேவல் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த அமைப்பை வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போய் என்ன பண்றாங்கன்னா கேன்சர் மூன் ஷாட்ன்றது ஒரு வேக்சின். ஓகேவா, வேக்சின் போட போறாங்க. எதுக்குன்னா செர்விக் கேன்சர் வந்து அதிகமாக பெண்களுக்கு வர்றது. அது வந்து என்னன்னா கர்ப்பப்பையில வர்றதுன்னு நினைக்கிறேன். செர்விக் கேன்சர் இது கேன்சரை உருவாக்குறது வந்து ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ். இது தமிழ் என்னன்னு தெரியல. பேப்பிலோமா வைரஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது இப்போ ரீசெண்டாக பெரிய கரண்ட் அஃபேர்ஸாக போயிட்டு இருக்கு. இது மறக்காம ஞாபகம் வச்சுங்க. இந்த ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் என்ன பண்ணுதுன்னா செர்விக் கேன்சர் உருவாக்குது. உலகிலேயே அதிகமாக செர்விக் கேன்சர் உள்ள பெண்கள் எங்க இருக்காங்க? இந்தியாவில் தான் இருக்காங்க. ஓகேவா, அதனால என்ன பண்றாங்க, இந்த கேன்சர் ஆனா இந்த வேக்சினை வந்து போட்டுக்கிட்டா உங்களுக்கு அந்த கேன்சர் வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் குவாட் சம்மிட் 2025 நடக்குது, நியூ டெல்லியில் நடக்க போகுது. இவங்களோட முக்கியமான வேலைகள் என்னன்னா இந்தோ பசிபிக் செக்யூரிட்டி. இந்தியன் ஓஷன்லயே பசிபிக் ஓஷன்லயும் அந்த ஓஷன் பகுதிகளை ஃப்ரீயா ட்ரேட் பண்ணணும், கப்பல்கள் ஈஸியா போயிட்டு வரணும், பைரேட்ஸ் யாரும் அட்டாக் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி விஷயங்களை பார்த்துக்கிறது, அந்த சேஃப்டியை மெயின்டைன் பண்ணுறது இவங்களோட வேலை. ஓகேவா, குவாட் அமைப்பு. இந்த மாதிரி வேற சில அமைப்புகள் இருக்கு. அது வந்து I2U2. ஓகேவா, இந்தியா, இஸ்ரேல், ஓகேவா, USA, UK. ஓகேவா, இதுவும் இதே குவாடு போலே ஒரு அமைப்பு தான். ஓகேவா, இவங்களோட இதே வேலையை வந்து இந்த மாதிரி டிஃபென்ஸ்ல கோஆப்ரேட் பண்றது, நேவல் எக்ஸைஸ் பண்றது, டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்றது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இவங்களும் பண்ணிப்பாங்க. ஓகேவா, இப்போ குவாடு பார்த்துட்டோம். குவாட்ல ஏதாவது புரியல அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. ஓகேவா, ஓகே, நெக்ஸ்ட் அவார்ட்ஸ்ல வந்து ரேமன் மெக்சேசே அவார்ட். சார் என்ன சார் பேரே புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. இந்த அவார்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வந்து ஆசியாவின் நோபல் பரிசுன்னு சொல்லுவாங்க. இந்த அவார்டு அவ்வளோ முக்கியமான அவார்டு. ஓகேவா, இதை யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா
ஹயோ மியாசாக்கி அப்படின்னு ஒருத்தருக்கு கொடுத்துருக்காங்க. யாரா இந்த ஹயோ மியாசாக்கி புதுசா இருக்கு அப்படின்னு பாக்குறீங்களா? யாரும் இல்ல, நீங்க போன ஒரு மாசமா ஜிப்லி யூஸ் பண்றீங்களா, ஜிப்லி சாட் ஜிபிடில போட்டு ஜிப்லி யூஸ் பண்றீங்களா, ஜிப்லி கண்டுபிடிச்சதே அவர் தான். ஓகேவா? ஆனா அவருக்கு பாருங்க, நம்ம இப்பதான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஆனா அவருக்கு எப்போ அவார்டு கொடுத்துருக்காங்கன்னா போன செப்டம்பர் மாசம் 2024 செப்டம்பர்ல கொடுத்துருக்காங்க அவார்டு. இவர் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஜிப்லி மூலியமா என்விரான்மெண்ட் கன்சர்வேஷன் பண்ணிருக்காரு. ஓகேவா? அனிமேஷன்கள் மூலியமா, கார்ட்டூன்கள் மூலியமா எப்படி என்விரான்மெண்ட் கன்சர்வ் பண்றது அப்படின்றத நிறைய பண்ணிருக்காங்க. அதனால இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க, என்விரான்மெண்டல் கன்சர்வேஷன் த்ரூ ஸ்டூடியோ ஜிப்லி கார்ட்டூன். ஓகே, ஜிப்லி இருக்கா, ஸ்டூடியோ ஜிப்லி கார்ட்டூன் மூலம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அவர் இப்படி கொண்டு வந்ததால இவருக்கு இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா முதல்ல இந்தியாவில இந்த ரேவன் மெக்சேஸ் அவார்டு வாங்கின பெண் யாரு, கடைசியா வாங்கின இந்தியர் யாருன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லணும். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரண்ட் அஃபேர்ஸ்ல இப்ப கேட்கறது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இவரோட பேரை பார்த்துங்க, இவர் எதுக்காக வாங்கினான்றதை பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க மனப்பாடம் பண்றது மட்டும் கிடையாது, நீங்க சுத்தியான விஷயம் கேட்குறீங்களோ சம்மந்தப்பட்டது எல்லாமே கொஸ்டின் பேப்பர்ல இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஜிப்லி கார்ட்டூனுக்காக வாங்கினாரு, மறந்துடாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் ஒன்றுமே பண்ண முடியாது, மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். மற்றதெல்லாம் நம்ம கான்செப்ட்ஸும் ஞாபகம் வச்சுக்கலாம். நான் ஸ்போர்ட்ஸ் கொஞ்சம் கஷ்டம். ஓகே, இதை பாருங்க, பிரீத்தி பான்றவங்க பேரா ஒலிம்பிக்ஸ் பிரான்ஸ் வாங்கியிருக்காங்க. அதுவும் இது ரொம்ப முக்கியம், T35 100 மீட்டர்ல. ஓகே, நெக்ஸ்ட் ரூபினான்றவங்க பேரா ஒலிம்பிக்ஸ் பிரான்ஸ் ஷூட்டிங்ல. ஓகே, அதுவும் ஷூட்டிங்ல வாங்கியிருக்காங்க. ஒலிம்பிக்ஸ்ல நார்மல் ஒலிம்பிக்ஸ்ல 2 மெடல் வாங்கினாங்க ஒரு பெண்ணு. ஓகே, அவங்க பேர் என்னன்னு சொல்லி கமெண்ட்ல போடுங்க. அவங்களும் ஷூட்டிங்ல தான் ஆகணும். ஓகே, அவங்க பேர் என்ன கமெண்ட்ல போடுங்க. நெக்ஸ்ட் சிண்டர் அப்படின்றது ஒரு மென்னு, அவர் யூஎஸ் ஓப்பன் மென்ஸ் சிங்கிள் சாம்பியன் வாங்கிருக்காரு. ஓகே, அது என்ன சார் யூஎஸ் ஓப்பன் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 4 ஓப்பன் நடக்கும். ஓகே, ஒன்னு பாரிஸ் ஓப்பன், சாரி பிரெஞ்சு ஓப்பனு, விம்பிள்டனு, ஆஸ்திரேலியா ஓப்பனு, 4th யூஎஸ் ஓப்பன். இந்த 4 ஓப்பனும் ஆர்டர்ல கேட்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியா ஓப்பன், பிரெஞ்சு, விம்பிள்டன், கடைசியா யூஎஸ். ஓகே, இந்த ஆர்டர் பாத்துங்க. இந்த ஆர்டர்ல ஒரு வருஷத்துக்கு 4 ஓப்பன் நடக்கும். அந்த 4 ஓப்பன்ல யார் அதிகமா கப் வின் பண்ணாங்களோ அவங்க தான் ஹையஸ்ட் ரேங்க்ல இருப்பாங்க. ஓகே, அதுல இந்த வருஷம் யூஎஸ் மென் சிங்கிள் வின் பண்ணவர் சிண்டர் ஒருத்தர். ஓகே, ஸோ ஸ்போர்ட்ஸ் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம ஞாபகம் வச்சுதான். ஓகே, நெக்ஸ்ட் சலீமா அப்படின்றவங்க முதல் பாகிஸ்தானியை சேர்ந்த உமன் இன்டர்நேஷனல் அம்பையர். இருக்கு, இது அந்த நாட்டுக்கு மிகப்பெரிய பெருமை. ஸோ இது கண்டிப்பா ஞாபகம் வச்சுங்க. அடுத்து யோகாசனம். என்ன இருக்கு, 2026 ஏஷியன் கேம்ஸ்ல ஏஷியன் விளையாட்டுகள்ல டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, ஒலிம்பிக்ல எப்படி ஒரு டீமா இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, அது மாதிரி ஏஷியன் கேம்ஸ் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டீமா எடுத்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஒரு காமன் கேம் மாதிரி இதை ஏத்துக்கிட்டு இதை 2026 ஆசிய விளையாட்டு செயல் விளக்கம் டெமான்ஸ்ட்ரேஷன் அப்போ இதை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ்கோ ஸ்காட்லாந்து என்ன பண்றாங்கன்னா 2026 காமன்வெல்த் விளையாட்டுகள். காமன்வெல்த் விளையாட்டுகள் ஆட போறாங்க. காமன்வெல்த் அப்படின்னா என்னன்னா ஒரு கோட் இருக்கு தெரியுங்களா, சன் நெவர் செட் இன் பிரிட்டிஷ் எம்பையர். ஓகே, பிரிட்டிஷ் எம்பையர்ல சூரிய மறைவே கிடையாது அப்படின்ற ஒரு கோட் இருக்கு. ஓகே, அது மாதிரி என்னாச்சுன்னா ஒரு 300-200 வருஷங்களுக்கு முன்னாடி உலகம் ஃபுல்லா பிரிட்டிஷ் தான் ஆண்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு சூரிய மறைவே கிடையாது. ஓகே, ஏன்னா இந்தியாவில் சூரியன் மறைஞ்சா இந்தியாவில விடிஞ்சிடும். ஓகே, அது மாதிரி என்னாச்சுன்னா பிரிட்டிஷ் அவ்வளோ நாடை ரூல் பண்ணியிருக்காங்களே, அந்த ரூல் பண்ண நாடுங்க எல்லாம் என்னாச்சு, இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறம் அந்த எல்லா நாடுகளும் ஒரு கூட்டமாவே இருப்பாங்க. அந்த கூட்டத்துக்கு பேர் தான் காமன்வெல்த். ஓகே, இந்த கூட்டத்துல ஒரு கொஸ்டின் கேட்பேன், சைனா வருமா வராதா? ஓகே, காமன்வெல்த் கூட்டத்துல சைனா வருமா வராதா? இப்படி காமன்வெல்த் கேம் வச்சா அதுல சைனா பார்ட்டிசிபேட் பண்ணுவா பண்ணாதா அப்படின்றத கொஸ்டின்ல சொல்லுங்க. ஓகே, இது 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வர கேம். இந்த கேம்ல இந்த காமன்வெல்த் கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்ந்து ஸ்போர்ட்ஸ் டெவலப் பண்ணுவாங்க. அவ்வளவுதான். ஓகே, இந்த கொஸ்டின் அதே காமன்வெல்த் கேம்ஸ்ல சைனா வருமா வராதா இது மறக்காம சொல்லுங்க. சரி, இப்போ ஸ்லைட் முடிஞ்சிருச்சு. ஆனா 2 முக்கியமான பாயிண்ட் எடுக்கணும். ஓகே, அந்த பாயிண்ட் மட்டும் பார்ப்போம். செப்டம்பர் 6
செப்டம்பர் 15 வந்து அண்ணாவோட பர்த்டே. ஓகேவா, அறிஞர் அண்ணாவோட பர்த்டே. அதனால கண்டிப்பா அவரோட பேக்ரவுண்டை பார்க்கணும். ஓகே, அண்ணா வந்து 1938ல, அப்புறம் 1944ல 1944ல ஜஸ்டிஸ் பார்ட்டியில இருப்பாரு. ஓகேவா, இந்த ரெண்டு முக்கியமான மாநாடு, இந்த மாநாட்டில் தான் வந்து என்ன ஆகும்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து திராவிட கழகமாக மாறும். கரெக்டா, திராவிட கழகமாக மாறும். 1938ல அவர் வந்து பிரசிடென்டா இருந்திருப்பாரு அந்த டைம்ல. ஓகேவா, நெக்ஸ்ட் ஒரு பெரிய மனஸ்தாபத்துல என்ன ஆகும்னா பிரிஞ்சிருவாங்க. 1948ல நினைக்கிறேன், 49 அப்போ வந்து டிஎம்கே ஃபார்ம் பண்றாங்க. எங்க ஃபார்ம் பண்ணாங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ராபின்சன் கிரவுண்டு. ராபின்சன் கிரவுண்டு இது எங்க இருக்குன்னா ராயபுரத்துல இருக்கு. ஓகேவா, இந்த கிரவுண்ட்ல தான் நான் எவ்ரி வீக்கெண்ட் விளையாடுவேன் கிரிக்கெட்டு. ஓகேவா, ஆனால் எனக்கு ரீசென்ட்லி டிஎன்பிசி படித்த அப்புறம் தான் தெரியும் இவ்வளோ பெரிய பார்ட்டியை வந்து இங்கே தான் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஓகேவா, ராபின்சன் கிரவுண்டு இங்கே ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா 1967ல ஆட்சிக்கு வராரா. 67லேருந்து 69 வரைக்கும் தான் ஆட்சியில் இருப்பார். ஓகேவா, ஆட்சியில் இருக்கும்போது 3 பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருப்பார். ஓகேவா, அந்த 3 பெரிய அச்சீவ்மெண்ட் என்னன்றதை ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். ஓகேவா, 1967 to 69. ஓகேவா, ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்ட்டு ₹1 ஒரு பிடி அரிசி. ஓகேவா, காமராஜர் அவரோட ஆட்சி கவுந்ததுக்கு முக்கியமான காரணம் வந்து அரிசி பஞ்சமும் பருப்பு பஞ்சமும் இருந்தது அந்த டைம்ல. ஸோ அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா அப்புறம் லாங்குவேஜ் பாலிடிக்ஸ் அதுவும் பண்ணியும் ஆட்சியை பிடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் வந்து இந்த இதான் பண்ணுவாங்க, ₹1 ஒரு பிடி அரிசி அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் போடுவாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நேம் சேஞ்ச். மெட்ராஸ் பிரசிடென்சியை வந்து என்ன பண்ணாரு, தமிழ்நாடா மாத்தினாரு. ஓகே, இது மாத்தி அனௌன்ஸ் பண்ணது வந்து பொங்கலா இல்ல தமிழ் நியூரான்னு தெரியல, ஏப்ரல் 14 நினைக்கிறேன். ஏப்ரல் 14 இதை மாத்தத்துக்கு ஒரு தீர்மானம் போட்டாங்களே, அந்த தீர்மானம் போட்டது 18 ஜூலை. இந்த 18 ஜூலைய தமிழ்நாடு நாளா கொண்டாடுறாங்க. ஓகேவா, இந்த 18 ஜூலை தமிழ்நாடு நாளா இப்ப கொண்டாடுறோம். இந்த 18 ஜூலைல தான் அந்த அசம்பிளில அந்த பில்லை கொண்டு வந்து அந்த பில்லை பாஸ் பண்ணி பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புனாங்க. ஓகேவா, அதனால என்னாச்சு, தமிழ்நாடு நாளா அதை கொண்டாடுறோம். இப்ப எனக்கு உங்ககிட்ட இருக்க கேள்வி என்னன்னா, இப்ப நம்ம இங்க என்ன பண்றோம், மெட்ராஸ்ல தமிழ்நாடு பேர் மாத்தணும். ஓகேவா, பேர் மாத்துறதுக்கு ஆர்டிகல் 2ல வருமா இல்ல ஆர்டிகல் 3ல வருமா, இதை மறக்காம செக் பண்ணி சொல்றோம். இதுவும் இம்பார்ட்டன்டான கொஸ்டின், கேட்கிற கொஸ்டின். ஆர்டிகல் 2ல வருமா இல்ல ஆர்டிகல் 3ல வருமா. ஒரு ஸ்டேட்டுக்கு பேரை மாத்தணும், நம்ம மெட்ராஸ்ல தமிழ்நாடுக்கு மாத்திட்டோம், அதுக்கு நமக்கு பவர் இருக்கா, இல்ல பார்லிமெண்ட்டுக்கு தான் பவர் இருக்கு. நீங்க வந்து ஒரு தீர்மானத்தை அனுப்பி பார்லிமெண்ட்டை சப்மிட் பண்ணி பார்லிமெண்ட் அதுல ரூல் பாஸ் பண்ணணும். இப்படி பார்லிமெண்ட் தான் ஒரு ஸ்டேட்டோட பேரை மாத்தணும் அப்படின்ற பவர் வந்து ஆர்டிகல் 2ல இருக்கா ஆர்டிகல் 3ல இருக்கா, மறக்காம பார்த்து சொல்லுங்க. ஓகே, ஸோ அண்ணாவோட மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் இந்த ரெண்டும். கடைசி அச்சீவ்மெண்ட் வந்து 2 லாங்குவேஜ் பாலிசி. ஓகே, இருமொழி கொள்கை. ஓகே, இது வந்து இந்த 3மே வந்து அவர் செஞ்ச ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் அச்சீவ்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட் அண்ணாவோட ஜேர்னல்ஸ் பார்க்கலாம். ஜேர்னல்ஸ்ல வந்து எனக்கு ஞாபகம் இருக்கிறது வந்து திராவிட நாடுன்னு நினைக்கிறேன். ஓகே, திராவிட நாடு, அப்புறம் ஹோம் ரூல் வந்து இங்கிலீஷ் பத்திரிக்கை. ஓகே, அப்புறம் காஞ்சி, இதெல்லாம் எனக்கு இப்போதைக்கு ஞாபகம் இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் அவரோட ஒர்க்ஸ் ஆத்தர்ஷிப் பார்த்தீங்கன்னா ஓர் இரவு, ரங்கோன்
ராதா. அடுத்து வேலைக்காரி. ஓகேவா? இதெல்லாம் யூனிட் 8ல அண்ணாவை பத்தி ரொம்ப முக்கியமான பேக்ரவுண்ட் நான் கொடுத்துட்டேன். ஓகேவா? இதுல இன்னும் நிறைய இருக்கு, எனக்கு இப்போதைக்கு இதான் மைண்ட்ல இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி நான் நோட்ஸ் கொடுங்க தமிழ்லன்னு சொல்றீங்க, இதெல்லாம் நோட்ஸ் கிடையாது. இதெல்லாம் நான் படிக்கவே இல்லை, நான் படிச்ச பல வருஷம் ஆகுது. இதெல்லாம் ஆன் ஸ்பாட்ல எனக்கு வந்து ஞாபகம் வந்து சொல்ற விஷயங்கள். ஓகேவா? இது நோட்ஸ் இல்லை, இதை நான் படிக்கவும் இல்லை. ஓகேவா? இந்த ஜேர்னல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா திராவிட ஹோம் ரூல், காஞ்சி, இது எனக்கு இப்போதைக்கு ஞாபகம் இருக்கு. ஓகே? இதுல இன்னும் நிறைய இருக்கு, அது தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க, மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகே? நெக்ஸ்ட் அண்ணாவை பத்தி இவ்வளவுதான். நெக்ஸ்ட் செப்டம்பர் 17 பெரியார் பர்த்டே. ஓகே? பெரியார் பர்த்டே இதை நம்ம என்னவா கொண்டாடுறோம்னா சமூக நீதி நாளா கொண்டாடுறோம். ஓகே? சமூக நீதி நாளா கொண்டாடுறோம். அப்படின்னா இங்கிலீஷ்ல சோசியல் ஜஸ்டிஸ் டேவா கொண்டாடுறோம். ஓகேவா? சோசியல் ஜஸ்டிஸ் டேவா கொண்டாடுறோம். இப்போ பெரியாரை பத்தி குயிக்கா ஒரு ரீகேப் பார்த்துருப்போம். 1917ல ஈரோடு முனிசிபாலிட்டிக்கு சேர்மனா இருக்காரு. ஓகேவா? அப்போ அவர் என்ன பண்றாரு, ஒரு பைப் வச்சு ஒரு வீட்டுக்கும் வந்து வாட்டர் கொடுக்குற சிஸ்டம் யூஸ் பண்றாரு. ஓகேவா? அது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் அந்த சிஸ்டம் அப்போதான் அவர் கூட தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணார் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அது புது, ஏன்னா இன்ன வரைக்கும் கூட நிறைய வீடுகள்ல பைப்ல வாட்டர் இல்லை, ஆனா அவர் அது ஈரோடுல அப்போ ட்ரை பண்ணியிருக்காரு. ஓகேவா? அது முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட் 1920ல காந்தி ராஜாஜி பிளஸ் பெரியார், இந்த 3 பேர் தான் தமிழ்நாட்டில் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், தமிழ்ல ஒத்துழையாமை, இயக்கம் பண்ணுவாங்க. இந்த இயக்கத்துல தான் வந்து என்ன பண்ணுவாரு, கள்ளுக்கடை மறியெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும்னா அவர் என்ன பண்ணுவாரு, அவரோட தோப்புல இருந்து 500 மரத்தை, இந்த தென்னை மரத்தை வெட்டிடுவாரு. ஓகேவா? இப்படி போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, இப்படி போயிட்டு இருக்கும்போது 1925ல 25ல இல்ல 1924ல வைக்கோம் சத்தியாகிரகா. ஓகேவா? வைக்கோம் சத்தியாகிரகா, அந்த கோயில் சுத்தி இருக்க ரோட்ல கூட போகக்கூடாது, அதனால இவர் என்ன பண்றாரு, அந்த வைக்கோமுக்கு போய் போராட்டம் பண்றாங்க. இந்த வைக்கோம் சத்தியாகிரகா 100 வருஷம் ஆயிடுச்சு. அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? பெரியார் பத்தி கொஸ்டின் வரும், வைக்கம் சத்தியாகிரகா பத்தி கொஸ்டின் வரும். இந்த வைக்கம் சத்தியாகிரகா இவர் மட்டும் இல்ல, இவர் கூட யார் இருந்தாங்கன்னா ரோசாப்புதுரைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ரோசாப்புதுரை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஜார்ஜ் ஜோசப். ஓகே? ஜார்ஜ் ஜோசப், அப்புறம் வந்து கேசவன் நாயர், இவங்கெல்லாம் வந்து கூட இருப்பாங்க. காந்தியே வந்திருப்பாரு, வந்து அவரோட சப்போர்ட்டை கொடுத்துட்டு போயிருப்பாரு. ஓகே? இது வந்து வைக்கம் சத்தியாகிரகா. நெக்ஸ்ட் 1925ல காஞ்சிபுரம் கான்ஃபரன்ஸ். ஓகே? காஞ்சிபுரம்ல காங்கிரஸ் கமிட்டியோட கான்ஃபரன்ஸ் நடக்கும். அது ஹெட் பெரியார் தான். ஓகே? பெரியார் தான் அது ஹெட். ஓகே? இங்க என்ன இஷ்யூ ஆகும்னா சேரன் மாதேவி குருகுலம் அப்படின்னு சொல்லி ஒரு குருகுலம் இருக்கு. சேரன் மாதேவி குருகுலம். இந்த குருகுலத்துல யார் நடத்துவார்னா VVS ஐயர் நடத்துவார். இது கரெக்டா பாருங்க, இது பேர் கரெக்டான்னு தெரியல. ஓகே? ஒரு ரெவல்யூஷனரி நடத்துவாரு. இந்த குருகுலத்துல என்ன பிரச்சனை ஆகும்னா பிராமின்ஸ்க்கு தனி சாப்பாடு, மற்ற கேஸ்ட்க்கு எல்லாம் செப்பரேட்டா சாப்பாடு, இவங்க 2 பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட மாட்டாங்க அப்படின்ற ஒரு சிஸ்டம் இருந்துச்சு. ஏன் அதுக்கு பெரியார் கோபப்படுற அப்படின்னா, இந்த சேரன் மாதேவி குருகுலமே வந்து ஃபண்டு எங்கேருந்து ஃபண்டு வருதுன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கிட்ட இருந்து ஃபண்ட் எடுத்துட்டு அந்த ஃபண்ட் எடுத்து இந்த குருகுலத்துல போட்டு ரன் பண்றாங்க. ஸோ தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில இவர் ஹெட்டா வச்சுட்டு இதை பார்த்து சும்மா இருக்க முடியுமா? தலைவனுக்கு சும்மாவே வரும். ஓகேவா? ஸோ செம்ம டென்ஷன் ஆகுறாரு. இதை வந்து தடுத்தே ஆகணும் அப்படின்னு பேசும்போது இவர் தான் தலைவர்.
காங்கிரஸ் தலைவரே இவர் தான், ஆனா அவருக்கு சப்போர்ட் இல்லை. அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி உள்ள பிரச்சனையாகவே அங்க அப்போ வெளியே வந்தவர் தான் காங்கிரஸை விட்டு. ஓகேவா? அதுக்கப்புறம் காங்கிரஸ் பக்கம் போகவே இல்லை. இதுல இருந்து பெரிய பிரச்சனை வெளியே வந்துடுறாரா. வந்ததுக்கு அப்புறம் ஃபுல் ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இருப்பாரு. அப்புறம் 1925ல சுயமரியாதை இயக்கம். ஓகே, சுய மரியாதை இயக்கம், இங்கிலீஷ்ல செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட். ஓகே, செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட். அந்த மூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி அவருக்கு வந்து போயிட்டே இருப்பாரு. நெக்ஸ்ட் என்ன ஆகுனா, இப்படியே ஃபுல் பாலிடிக்ஸ்ல இருக்கும்போது என்ன ஆகும், 1944ல ஜஸ்டிஸ் பார்ட்டியை வந்து பேர் மாத்திடுவாரு, திராவிட கழகமா அப்படின்னு பேர் வச்சுப்பாரு. மாத்திட்டு இனிமேல் நாங்கள் வந்து பாலிடிக்ஸ்ல இருக்க மாட்டோம், நம்ம பப்ளிக் லைஃப் தான் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பிரிஞ்சு வந்துருவாங்க. ஸோ இதுக்கப்புறம் அவரோட வந்து 1970s வரைக்கும் வாழ்ந்துட்டு இறந்துருவாரு. இவரோட முக்கியமான விஷயங்கள் வந்து இவரோட ஜேர்னல்ஸ். அதுல வந்து ஃபர்ஸ்ட் ரெவால்ட்ன்றது இங்கிலீஷு. ரெவால்ட்டுக்கு முன்னாடி ஒன்று வரும், அடுத்து புரட்சி, குடியரசு, விடுதலை. இதெல்லாம் வந்து 10th ஸ்கூல் புக்ல இருக்கு. ஆனா இல்லாத விஷயம் என்னன்னா, 1972ல உண்மை ஒன்று பண்ணியிருப்பாரு. அப்புறம் 1973 நினைக்கிறேன், இதுல வந்து ரேஷனலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் பண்ணியிருப்பாரு. இதெல்லாம் ஸ்கூல் புக்ல இல்ல, உங்களுக்கு வெளியே தெரிஞ்சாலும் கிடைக்காது. ஓகேவா? இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க. 1970ல உண்மைன்னு ஒரு ஜேர்னல், 1970ல ரேஷனலிஸ்ட் ஒரு ஜேர்னல். ஓகேவா? இது மட்டும் இல்லாம புக்ஸ், அதுல பெண் ஏன் அடிமையானால், இது முக்கியமான புக். ஓகே, அடிமையானால். நெக்ஸ்ட் why I am atheist. இந்த புக்கை யார் எழுதுறான்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த புக்கை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாரு. ஓகே, தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணது பெரியார். இந்த புக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை எழுதுறது மிகப்பெரிய பர்சனாலிட்டி. இந்த புக்கை யார் எழுதுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் அனிஹிலேஷன் ஆஃப் கேஸ்ட். அனிஹிலேஷன் ஆஃப் கேஸ்ட் இந்த புக்கை டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் எழுதியிருப்பாரு. இந்த புக்கையும் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணது பெரியார் தான். ஓகே, இந்த மாதிரி இன்னும் சொல்லணும்னா அவரை பத்தி நிறைய சொல்லிட்டே போகலாம், பட் டைம் கன்ஸ்டன்ட் இருக்கு எனக்கு. ஸோ அதனால நான் இதோட கிளாஸ் முடிக்கிறேன். ஸோ செப்டம்பர் கிளாஸ்ல உங்களுக்கு என்ன டவுட் இருக்கு, எந்த கான்செப்ட்ல டவுட் இருக்கு, கான்செப்ட் வைஸ் நான் சொல்றது ஐடியாவை புரிஞ்சுங்க, உள்ள கண்டென்ட் எடுத்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்றேன். எவ்வளவு கண்டென்ட் நான் கொடுக்க முடியுமோ கொடுக்குறேன். இந்த கண்டென்ட் அப்படியே அப்சர்வ் அப்படியே நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பா நான் கேட்குற கொஸ்டின்ஸை நோட்ல போட்டு எழுதுங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ் ஆகும். என்ன டவுட்ஸ்னாலும் தயங்காம கேளுங்க, கமெண்ட்ல நான் திரும்ப எத்தனை சொல்லி தரேன். இந்த கண்டென்ட் புரியல, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அண்ணா பத்தி எடுத்தது புரியல அப்படின்னா நான் திரும்ப கூட எடுக்கிறேன், பிரச்சனை இல்லை. ஓகேவா? என்ன டவுட்னாலும் கேளுங்க, நான் திரும்ப நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். ஓகே, பாய்.